இந்த ஈவெண்ட் பிக் பிக்சர் அப்படிங்கிற ஒரு பேரை கேட்டோடனே உங்கள் எல்லாருக்குமே நிறைய ஐடியா இருக்கும். அண்ட் பின்னாடி இருக்கிற ஒரு எல்இடியில் வந்து நீங்களும் பார்த்துட்ருப்பீங்க. அந்த 5 ஸ்டார்ஸ் இருக்காங்க. என்ன பண்ண போகிறாங்க, இது என்ன மாதிரியானது, இது என்ன படமா, இல்லை வந்து ஒரு ஷோவா, இல்லை இது என்ன மாதிரியான ஒரு படைப்பு, இது என்ன ஒரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்கும். அண்ட் அது எல்லா கேள்விக்குமே இன்றைக்கி வந்து ஒரு பதில் கிடைக்க போகுது. அதுக்காக தான் இந்த பிரம்மாண்டமான மேடை, இந்த அற்புதமான நிகழ்ச்சி. அண்ட் இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை வருக என வரவேற்கிறோம். எஸ்பெஷலி அவர் ப்ரெஸ், மீடியா, யூடியூப் சப்போர்ட்டர்ஸ் அண்ட் சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் அண்ட் எல்லாருக்குமே எங்களுடைய மனமார்ந்த வணக்கங்கள். உங்களையும் வருக என வரவேற்கிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம எல்லாருமே வந்துட்டு வந்துட்டு எதுக்காக அப்படின்னா, நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சே தெரியாமலே இன்றைக்கி வந்து ஒரு வேர்ல்ட்லேயே ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஒரு ஹிஸ்ட்ரி க்ரியேட் பண்ணுறோம். அப்படிப்பட்ட ஒரு ஷோ தான் வந்துட்டு நம்ம இன்றைக்கி வந்து லான்ச்சும் பண்ணுறோம். ஸோ இது வந்துட்டு எப்படின்னா, இப்போ நம்ம எல்லாருக்குமே தெரியும் சினிமான்றது வந்துட்டு ஒருத்தரோட வாழ்க்கையை வந்துட்டு எப்படி மாற்றும் அப்படின்றது. ஸோ முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா சினிமாவில் வந்துட்டு நம்ம ஆடிஷன் பண்ணுவோம், அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம அதை கிரிட்டிசைஸும் பண்ணுவோம். ஸோ இது எல்லாமே வந்துட்டு எப்போவுமே வந்து ஒரு ஆடியன்ஸ் ரீச்சில் வந்து பார்த்தீங்கன்னா இட் வாஸ் ஆல்வேஸ் ஃபார் ரெவியூவிங். அண்ட் ஆடியன்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதை தாண்டி எந்த ஒரு பார்ட்டிசிபேஷனுமே வந்துட்டு பண்ணி நம்ம பார்த்துருக்க மாட்டோம். பட் இன்னைக்கு இந்த பிக் பிக்சர்ன்ற வந்துட்டு இந்த ஷோவில் மெயினான விஷயமே என்னென்னா, இங்கே வந்து நம்ம படம் பார்க்குறது மட்டும் இல்லாமல் அதில் நம்மளுமே வந்து டைரக்ட் அண்ட் இன்டைரக்டாக பார்ட்டிசிபேட்டும் பண்ண போகிறோம். ஸோ அதை பற்றி நம்ம இன்னைக்கு ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அண்ட் தட் இஸ் RAV's பிக் பிக்சர். எஸ், இது ஒரு கனவின் தொடக்கம், ஒரு புரட்சியின் முதல் அடி. அண்ட் சினிமாவை இது வரைக்கும் ஒரு பார்வையாளராக இருந்து பார்த்தவங்களுக்கு அண்ட் சினிமாவை படைப்பதற்கான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு நம்ம ஏற்படுத்தி கொடுக்க போகிறோம். அதுதான் இந்த நிகழ்ச்சியோட இன்னும் ஒரு சிறப்பான ஒரு அம்சம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த என்டையர் ப்ராசஸ் ஆஃப் பிக் பிக்சர் வந்துட்டு நாங்கள் அஃப்கோர்ஸ் நம்ம லேட்டராக வந்துட்டு வில் புட் அ வீடியோ ஃபார் இட். பட் அது இல்லாமல் நம்ம ஆடியன்ஸாக வந்துட்டு இந்த வாட்டி வி கோயிங் டு பி தி டைரக்டர், ரைட்டர், ஆக்டர் அண்ட் ஸ்கிரிப்ட் எழுதுறது அண்ட் எல்லாமே வந்துட்டு நம்ம தான் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் வந்து இது என்டையர் ஐடியா ஆஃப் பிக் பிக்சர். அண்ட் திஸ் ப்ராசஸ் லீட்ஸ் டு 15 வீக்ஸ். ஸோ அட் த எண்ட் ஆஃப் 15 வீக்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே சேர்ந்து தான் வந்துட்டு இந்த படத்தையே நம்ம வந்து பண்ணியிருக்க போகிறோம். அண்ட் கண்டிப்பாக வந்துட்டு கிரெடிட்ஸ் நம்மளுக்கே கொடுத்துக்கிற அளவுக்கு தான் வந்துட்டு அவ்வளோ பிரம்மாண்டமாக வந்து பிக் பிக்சர் வந்து நம்மளுக்கு இந்த படத்தை வந்துட்டு பண்ணி கொடுக்க போகிறாங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் இதை வந்துட்டு நம்ம குளோபலாக வந்து பிக் பிக்சர் வந்துட்டு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்களே வந்துட்டு யூ ஆர் அ பார்ட் ஆஃப் திஸ் ப்ராஜெக்ட் அண்ட் ஆஸ் வெல் அஸ் யூ ஆல்சோ கெட் டு ரெவ்யூ தி ப்ராஜெக்ட். ஸோ தட் இஸ் தி என்டையர் ஐடியா ஆஃப் பிக் பிக்சர். எஸ், அது பொதுவாக பார்த்தீங்கன்னா நிறைய தொழில்கள் இருக்குது. அண்ட் எல்லா தொழிலில் போகிறவங்களுமே சில சமயம் வந்து ஒரு சில வேலைகளை வந்து வேறு வழி இல்லாமல் பார்ப்பாங்க. படிச்சிருப்பாங்க ஒன்று, வேலை பார்க்கறது ஒன்றா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஐடியில் வந்து பிடிக்காம நிறைய ஐடி ஜாப் பண்ணுறவங்க இருக்காங்க. அது மாதிரி வேறு இண்டஸ்ட்ரீஸில் இருக்காங்க. பட் சினிமா அப்படிங்கிறது மட்டும்தான் ஒரு என்டர்டெயின்மெண்ட் மட்டும் கிடையாது. இட்ஸ் அன் அமேசிங் ப்ரொஃபஷன். அண்ட் வர்ற மெஜாரிட்டி இல்லை, எல்லாருமே அதை பிடிச்சி, அதை நேசித்து, அது வந்து ஒரு கலையாக வந்து அதை வந்து நம்பி அதுக்காக உள்ள வந்து இந்த சினிமா துறையில் இருக்காங்க. ஸோ அப்பேற்பட்ட இந்த சினிமா துறையில் இந்த ஷோ வந்து ஒரு மிகப்பெரிய அத்தியாயமாக இருக்க போகுது. அண்ட் இட்ஸ் கோயிங் டு பி அ அமேசிங் ஸ்டார்ட். அதுதான் இதை பற்றியான அந்த அண்ட் ஆல்சோ இதுவும் இல்லாமல் லைக் இந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு இவ்வளோ பெருசாக இவ்வளோ பிரம்மாண்டமாக நம்ம ஒரு பேன் இண்டியன் ஃபிலிமாக வந்துட்டு கடைசியில் வந்து நம்ம we are going to make. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ கோயிங் டு பி அ பார்ட் ஆஃப் கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட். ஸோ அதை நம்ம கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். பிகாஸ் இது வந்துட்டு ஒரு வெரி வெரி இன்னோவேட்டிவான ஒரு விஷயம் தட் இஸ் ஹேப்பனிங் அரவுண்ட் த வேர்ல்ட். அண்ட் ஆல்சோ பிக் பிக்சர்ன்றது வந்துட்டு திஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட் interactive reality show in the to be ever made until now. ஸோ அதனால் வந்துட்டு இதோட மேக்கர்ஸ் அண்ட் ப்ரொடியூசர்ஸ் அண்ட் இதில் கலந்துக்க போகிற எல்லாரோடைய கனவுகளுமே வந்துட்டு இதில் நிஜமாக போகுது. அந்த அளவுக்கான இம்பேக்ட் தான் வந்துட்டு பிக் பிக்சர் வந்துட்டு இஸ் கோயிங் டு கிவ் ஆல் ஆஃப் அஸ். எஸ், ஆக்சுவலாக வந்து எல்இடியில் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்கும். இப்போ நாங்கள் மாறி பேசுனதில் சுத்தமாக புரியாமல் இருந்திருக்கோம் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அதுக்காக தான் உங்கள் கையில் நாங்கள் ப்ரௌசரும் கொடுத்துருக்கோம். அண்ட் அதுக்கடுத்து நடக்க போகிற விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களை இன்னும் ஒரு கிளியரான ஐடியாவை, இது என்ன, இந்த ஐடியா எப்படி உருவாச்சு, இதுக்கு பின்னாடி இருக்கிற உழைப்பு என்ன, எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். இது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நம்பி அண்ட் சார் தான் வந்து இந்த ஐடியாவை யோசித்து இதுக்கான ஒரு மிகப்பெரிய ஆரம்பத்தை வந்து உருவாக்கினவர். அண்ட் சார் இப்போ உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக இது என்ன விஷயம் அப்படிங்கிறத நம்ம சொல்லுவார். சார், நீங்கள் பேசுகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கேள்வி மட்டும் நான் உங்கள்கிட்ட கேட்கலான்னு நினைக்கிறேன். அண்ட் ஜென்ரலாக வந்து இப்போ ஒரு பேன் இண்டியா மூவியாக இது உருவாக போகுது அப்படின்னு சொல்கிறாங்க.
ஜென்ரலாக பேன் இந்தியா பண்ணுற அளவுக்கு ஒரு பட்ஜெட் இருந்ததுன்னா நீங்கள் ஒரு 10 படம் 20 படம் பண்ணிட்டு கேஷுவலாக நீங்கள் வந்து ஒரு ப்ரொடியூசராக போயிடலாம். எதனால் இந்த ஐடியா, எதனால் இது வந்து இப்படி ஒரு விஷயத்தை பண்ணணும், இது மூலமாக நீங்கள் என்ன எக்ஸ்ப்ளோர் பண்ண விரும்புறீங்க, இல்லை என்ன அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? Sure. Thanks. First of all, I would like to invite everyone here. ரொம்ப 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 நன்றி, ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் வந்து என்னோட இன்விடேஷனை வந்து ஏற்று இங்கே வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். வேர்ட்ஸ் cannot be enough to mention my thanks. So saying that, நான் இங்கே நிற்கிறதுக்கு காரணமே, நான் எல்லா டைமும் சொல்லுவேன், நான் நிற்கிறதுக்கு காரணமே என்னோட ப்ரொமோட்டர்ஸ், என்னோட இன்வெஸ்டர்ஸ், மை ஃப்ரெண்ட்ஸ், அண்ட் குறிப்பாக the person who I'm missing right now, Mr. Ramesh ன்னு சொல்லி, and Mr. Charles, இவங்க ரெண்டு பேருமே வந்து integral part of our company which is called Gammon Sports and Entertainment Company. இந்த company வந்து apart from doing logistics, we entered into a different segment which is entertainment and sports. So அந்த விஷயத்தில் வந்து நாங்கள் we want to do something which has never been attempted before. அதுக்காக தான் இந்த புதிய முயற்சி. இதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து Pitch It On அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் பண்ணோம் விஜய் டிவியில். Pitch It On ப்ரோக்ராம் வந்து வாஸ் ஹோஸ்டட் பை மிஸ்டர் பார்த்திபன். அவரும் இன்றைக்கி வரேன்னு சொல்லியிருந்தார், பட் அன்ஃபார்ச்சுனேட்லி. ஸோ அந்த ப்ரோக்ராமும் வந்து இட் வாஸ் அபவுட் கெட்டிங் கிட்ஸ் ஃப்ரம் தி கிராஸ் ரூட்ஸ் ஆஃப் இந்தியா கூட்டிகிட்டு வந்து ஸ்டேஜில் வந்து அவங்க கண்டுபிடிச்சிருக்க இன்னோவேஷன்ஸ் வந்து குளோபலாக எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஒரு ப்ரோக்ராம் நாங்கள் பண்ணியிருந்தோம் விஜய் டிவியில் லாஸ்ட் இயரில். இட் வாஸ் அ கிரேட் சக்ஸஸ். அதில் மானிட்ரி சக்ஸஸ்ன்னு சொல்கிறதோட அதுலேருந்து வந்த சக்ஸஸ் என்னென்னா, எனக்கு வந்து ரொம்ப ஆத்மார்த்தமான ஒரு திருப்தி என்ன அப்படின்னு சொன்னால், அந்த ப்ரோக்ராமில் வந்து பங்கு பெற்ற வந்து ஒரு 10 பசங்களுக்கு, ஐம் டாக்கிங் அபவுட் கிராஸ் ரூட்ஸ் கூட கிடையாது, அதுக்கும் கீழே இருக்கிற பசங்க, அவங்க அப்பாலாம் கோயம்பேடு மார்க்கெட்டில் வந்து தினக்கூலியாக இருந்தாங்க, அவங்க எல்லாருமே வந்து இன்றைக்கி ஒரு பெரிய பெரிய கம்பெனியில் அவங்க ஏஜுக்கு 50,000 rupees சேலரி வாங்குற மாதிரி அவங்களோட இனோவேஷன் வந்து அவங்க நாங்கள் கொண்டு போயிருக்கு. ஸோ அதை வந்து we were able to showcase to the world. அவங்களாம் அப்படியே இருந்து யாருன்னு தெரியாமல் போயிருக்கலாம். ஸோ அவங்கள கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வந்து அவங்க இனோவேஷனை வந்து வேர்ல்டுக்கு காட்டி, அந்த இனோவேஷனை வந்து இந்த பர்டிகுலர் கம்பெனிஸ் வந்து அவங்க கூடயே சேர்த்து அவங்களே ஒரு CEO உள்ள கம்பெனியில் எடுத்துகிட்டு இன்றைக்கி 50,000 ரூபாய் சம்பளத்துக்கு வேலை செய்கிறாங்க, which is a great thing. I think அந்த விஷயங்களுக்கு எவ்வளோ கைத்தட்டு, அதெல்லாம் வந்து அது ஈடே ஆகாது, அவ்வளோ பெரிய விஷயம் அது. ஸோ கீப்பிங் தட் இன் மைண்ட், ஐ வாண்டட் டு டூ சம்திங் likewise. அது மாதிரி பண்ணும்போது the other thought was, நம்ம வந்து why not do something for the not do something for the industry, but why don't we change, அந்த வார்த்தை கூட பெருசு தான், but why don't we do something innovative about this industry நினைக்கும் போது தான் வந்து I thought இது ஒரு வைல்டு பிளான் தான், வைல்டு கெஸ் தான் இது. I was just looking at a lot of reviews எல்லாம் நடக்கும்போது நம்ம நிறைய ரிவ்யூஸ் பார்க்குறோம் இல்லையா, படம் பார்த்துட்டு வந்து வெளியில் வந்து பேசுகிறாங்க. அதில் என்ன ஆகிடுதுன்னா, வாட் ஐ பர்சனலி தாட் இஸ், ஒரு நல்ல படத்துக்கு வந்து ஜாஸ்தியாக வந்து வேர்ட் ஆஃப் மவுத் பப்ளிசிட்டி இல்லாமல், ஆர் இந்த ரிவ்யூவர் சொல்கிறத மட்டும் கேட்டுட்டு, இல்லைனா படம் பார்த்துட்டு வெளியில் வந்து பேசுகிறவங்களத மட்டும் கேட்டுட்டு பீப்புள் டேக் அ டிசிஷன். எனக்கு இன்ஃபேக்ட் எனக்கே வந்து ஐ ஹாவ் ஃப்ரெண்ட்ஸ் who decide whether to go to that movie or not after seeing ஒரு ரிவ்யூரோட ஒரு ரிவ்யூவை பார்த்துட்டு டிசைட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கெல்லாம் இருக்குது. ஸோ தென் ஐ தாட், இதையும் தாண்டி நிறைய பேர் வந்து வித்தவுட் ஃபுல் நாலேஜ் அபவுட் மூவி மேக்கிங் ஆர் வித்தவுட் ஃபுல் நாலேஜ் அபவுட் வாட் கோஸ் இன்சைட் மூவி மேக், மூவியை வந்து நம்ம ரெடி பண்ணி வெளில கொண்டு வரதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோம், அதுக்கு பின்னாடி இருக்கிற டாயில், அதுக்கு பின்னாடி இருக்கிற டர்மாயில் எல்லாம் வந்து எல்லாமே நீங்கள் எல்லாமே பெரிய பெரிய ஆளுங்க எல்லாமே இருக்கீங்க, யூ ஆல் நோ ஹவு டு, அது ஒரு 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 கதையாக சொல்லி அதுக்கு ப்ரொடியூசர் கொண்டு வந்து அதை வந்து ஸ்க்ரீனுக்கு கொண்டு வரதுக்குள்ளே இட்ஸ் பிகம் ஒரு 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 டிக்கேடே போயிடுது. ஸோ அவ்வளோ கஷ்டத்தில் இருக்கும்போது வாட் ஐ தாட் இஸ், வென் தி பீப்புள் கம்மிங் அவுட் ஆஃப் த தியேட்டர் அண்ட் நிறைய பேர் சொல்லிடுறாங்க இந்த இன்டர்வல் பிளாக் சரியில்லை, இல்லைனா அந்த ஹீரோவோட இந்த இடத்துல ஒரு ஆக்டிங் சரியில்லை, டைரக்டரோட இந்த டச்சு சரியில்லை. அதனால் நான் என்ன சொன்னேன், இவ்வளோ நீங்கள் பேசுகிறீங்கல்ல, நீங்கள் எல்லாருமே வாங்க, யார் யார் பேசுகிறீங்களோ நீங்கள் எல்லாருமே வாங்க, ஐ வில் ஹாவ் த பிளாட்ஃபார்ம் ரெடி ஃபார் யூ, மை கம்பெனி வில் கீப் அ பிளாட்ஃபார்ம் ரெடி ஃபார் யூ. நீங்கள் வந்து உங்கள் டேலண்ட்டை காட்டுங்க, அந்த டேலண்ட்டை நாங்கள் ஜட்ஜ் பண்ண போகிறது கிடையாது, இந்தியா ஜட்ஜ் பண்ணும். இந்தியா வில் ஜட்ஜ் யோர் டேலண்ட் அண்ட் இந்தியா வில் டிசைட் வெதர் நீங்கள் இந்த பர்டிகுலர் ரோலுக்கு நீங்கள் தான் பெஸ்ட்டானு இந்தியா டிசைட் பண்ணும். உங்களுக்கு ஒன்றும் ஒரு பர்ஃபெக்டாக சொல்லணும்னா திஸ் கோன் டேக் அ லாங் டைம், பட் லெட் மீ ஜஸ்ட் கர்டெயில் பண்ணி நான் சொல்லிடுறேன். என்னென்னா, இப்போது
how you planned is தமிழ்நாட்டில் வந்து auditions will be open for ஆக்டிங்லேருந்து டைரக்ஷன்லேருந்து மியூசிக்லேருந்து ஆல் தி 8 verticals of a movie. இது எல்லாத்துக்குமே வந்து ஆடிஷன்ஸ் ஓப்பன் ஆகிடும் அக்ராஸ் தமிழ்நாடு. நான் வெறும் தமிழ்நாடு மட்டும் பற்றி பேசுகிறேன். அக்ராஸ் தமிழ்நாடு ஓப்பன் அப் ஆகிடும். whoever is interested in acting, whoever wants to write, whoever wants to sing, என்ன வேணால் பண்ணுங்கள். இந்த 8 கேட்டகரிக்குள்ளே உங்கள் வீட்லேயே நீங்கள் வந்து எப்படி ரீல்ஸ் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி ரீல் பண்ணி உங்களோட ஆக்டிங் டேலண்ட்டை காட்டி அதை வந்து எங்களோட வெப்சைட்டுக்கு நீங்கள் அப்லோட் பண்ணுறீங்க. அப்லோட் பண்ணதில் வந்து we will have a good panel of judges who will decide. ரொம்ப மோசமாக எடுக்க முடியாது, ரொம்ப ரொம்ப சூப்பராக பண்ண வரையும் நம்ம வந்து எல்லாத்தையுமே ஒரு ஈக்குவல் டேலண்ட் கொடுத்து அதை வந்து ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து வில் பி புட் ஆன் தி எங்கள் ஓடிடி சேனல் ப்ளஸ் ஆல் தி அதர் இன்ஸ்டா சேனல்ஸ் ஆன் ஆல் சோஷியல் மீடியா. அதை வந்து இந்தியா தமிழ்நாடு வில் சூஸ். ஹீரோ ஃபேஸுக்கு லெட்டஸே ஒரு 1000 பேர் வந்து ஆடிஷன் பண்ணியிருக்கிறாங்க. அந்த 1000 பேரில் 500 பேர் செலக்ட் ஆகி வந்திருக்கிறாங்க. அந்த 500 பேரை வந்து தமிழ்நாடு சூஸ் பண்ணி அவங்களில் 15 பேரை நமக்கு கொடுக்கும். ஸோ இதே மாதிரி ஈச் வேர்ட்டிக்கலுக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக நடக்கும், கர்நாடகாவில் நடக்கும், ஹைதராபாத்தில் நடக்கும், இட் ஆல்சோ ஹேப்பன் அண்ட் மும்பை. இது எல்லாம் 5 ஸ்டேட்டில் 5 டிஃப்ரெண்ட் ரீஜன்ஸில் இட் வில் ஹேப்பன் லைக் திஸ். ஸோ எல்லாம் ஃபைனலைஸ் ஆகி வரும்போது ஃபைனல் டே ஸ்டேஜ் இங்கே கலைவாணர் அரங்கத்தில் வி கோன் ஹேவ் தி ஃபைனல் ஷோ. அந்த ஃபைனல் ஷோவில் வி ஆர் ட்ரைங் டு இன்வைட் மிஸ்டர் அனுபம் கேர் அண்ட் மிஸ் ரேகாஜி. ஸோ அவங்க 2 பேரும் ஹோஸ்ட் பண்ணுவாங்க அந்த ஷோவை. ஸோ ஜஸ்ட் இமேஜின் தமிழ்நாட்டிலேருந்து 15 பேர் டிஃப்ரெண்ட் வேர்ட்டிகல்ஸ்க்கு ஸ்டேஜில் நிற்பாங்க. ஹிந்திலேருந்து 15 பேர் இருப்பாங்க. எல்லாம் அக்ராஸ் இந்தியா சூஸ் பண்ணவங்க வில் பி தேர் ஆன் ஸ்டேஜ். ஸோ அன்றைக்கி உள்ள ஹோஸ்ட் என்ன சொல்லுவார், that's a full day ப்ரோக்ராம். அன்றைக்கி அந்த ஹோஸ்ட் என்ன சொல்லுவாருன்னா, டேக் யுவர் ஃபோன்ஸ், கோ டு யுவர் சோஷியல் மீடியா அண்ட் நவ் ஓட் ஹூ நீட்ஸ் டு பி தி ஹீரோ. 2 படம், ஒரு படம் தான் எடுக்க போகிறோம். அவ்வளோ பெரிய வச்சு ஒரு படம் எடுக்க போகிறோம். இந்தியா அன்றைக்கி ஓட் பண்ணோம். நம்ம சூஸ் பண்ணியிருக்கிற படத்துக்கு யார் ஹீரோ, யார் ஹீரோயின், யார் வில்லன், யார் காமெடியன் இந்தியா அன்றைக்கி சூஸ் பண்ணோம். ஸோ தட் சிங்கிள் டே வில் பி அ ஹிஸ்ட்ரி இன் த மேக்கிங். அன்றைக்கி லைவாக இந்தியா வில் ஓட் த கேஸ்ட் அண்ட் க்ரூ ஆஃப் ஒன் பேன் இண்டியன் மூவி. இதுதான் இதோட பிளான். ஹவுஸ் இஸ் கோன் ஹேப்பன் இஸ் இது ஈஸி. ஆடிஷன்ஸ் மூலமாக வந்து எல்லாம் செலக்ட் பண்ணி வராங்க. இட் கம்ஸ் டு திஸ் லெவல். இதை தாண்டி ஒரு லெவல் இருக்குது. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இதெல்லாம் ஒரு கதையா, இந்த கதைலாம் நாங்கள் பழைய கதை எப்போமா பார்த்தாச்சுன்னு சொல்லிட்டு. ஓகே, அப்படி நீ சொல்கிற இல்லையா, கதையை இப்போ நீ கொடுன்னு சொல்லி கேட்குறோம். கதையை எப்படி நீ கொடுன்னு கேட்குறோன்னா, ஃபுல் கதையை வந்து we are not asking across India. We are only asking sequences. ஒரு சூப்பர்பான ஒரு ஆக்ஷன் லைன் 20 பேஜஸில் 20 லைன்ஸில் எழுதி கொடுங்க. ஒரு சூப்பர்பான லவ் சப்ஜெக்டை வந்து ஒரு 20 லைன்ஸில் எழுதி கொடுங்க. I don't want the full story. I just want sequences from across India. Just imagine the number of scripts that will flow in. இந்த ஸ்கிரிப்ட்ஸ் வந்து ஃபுல் ஸ்கிரிப்ட்ஸ் கிடையாது. It will be just sequences or action sequences. இந்த சீக்வன்சஸ் எல்லாம் எடுத்து என்கிட்ட இருக்கிற ஒரு ஸ்டார் போர்டுன்னு ஒரு ஏஐ இன்ஃபியூஸ்ட் மிஷின் ஒன்று வச்சுருக்கோம். வில் கம் பேக் டு தட், I'll show you later. அந்த போர்டில் ஆல் தி சீக்வன்சஸ் வில் பி ஃபெட் இன்சைட். இந்த சிங்கிள் லைன்ஸ் 20 லைன்ஸ் or 40 லைன்ஸ் வில் பி ஃபெட் இன்சைட். இந்த மிஷின் என்ன பண்ணுன்னா, இட் வில் டூ அ குவிக் வேர்ல்டு வைட் வெப் செக் அக்ராஸ் த வேர்ல்ட். இதே மாதிரி சிமிலர் லைன்ஸ் ஏதாவது படத்தில் ஏதாவது ஸ்கிரிப்டில் இருக்கான்னு அது செக் பண்ணும். செக் பண்ணிகிட்டே வரும்போது இருந்துச்சுன்னா டெலீட் பண்ணிகிட்டே வரும். இல்லாத யூனிக் லைனை மட்டும்தான் இட் வில் கிவ் டு அஸ். ஸோ ஜஸ்ட் இமேஜின் we will be ending up with a story like, let's say ரொம்ப யூனிக்காக வந்து மும்பையில் வந்து ஒரு ஸ்பேஸ்ஷிப் இறங்குது. அந்த ஸ்பேஸ்ஷிப்பில் வந்து ஏலியன்ஸ் வராங்க. அதை அட்டாக் பண்ணுறீங்க, அதை ஃபைட் பண்ணுறதுக்கு கன்னியாகுமரியிலேருந்து ராணின்னு ஒரு பொண்ணு போகுது. இது மாதிரி வியர்டாக வேக்கியாக, ஐ டோன்ட் நோ ஆக்சுவலி, எனக்கே தெரியாது, உங்களுக்கு யாருக்குமே தெரியாது. அந்த கதை எப்படி ஃபார்ம் ஆகுன்னு தெரியாது. ஏன் அப்படின்னா, இங்கே இருக்கிற எல்லாருமே எழுதி கொடுத்த லைன்ஸு செக் பண்ணி இதுதான் யூனிக் லைன் அது கொடுத்துடுது. ஏஐ இஸ் கிவிங் அஸ் தி யூனிக் லைன், இதுதான் யூனிக் லைன். அந்த யூனிக் லைன்லாம் சேர்ந்து ஒரு ஸ்டோரியாக அகைன் வி ஆர் ஷோயிங் இட் டு இந்தியா. லெட்ஸ் சே 3 ஸ்டோரிஸ் நான் 3 ஸ்டோரி நான் எடுக்கிறேன். ஏஐலேருந்து 3 ஸ்டோரி எடுத்து இந்தியாவுக்கு திருப்பி நான் காட்டுறேன். காட்டிட்டு இந்த 3ல் உங்களுக்கு எது இப்போ நான் படமாக எடுக்கணும்னு நான் இந்தியாவை கேட்குறேன். இந்தியா வில் அகெயின் ஓட் இந்த 3 கதையில் இந்த கதையை படமாக எடுத்து கொடுன்னு சொல்லி கொடுக்குது. அந்த கதைக்கு ஸ்டேஜ் மேலே நிற்கிற இந்த ஆர்டிஸ்ட், இந்த டேலண்ட், ஆல் தீஸ் ஃப்ரெஷ் டேலண்ட்ஸ் யார் சூட் ஆவாங்கன்னு அகெயின் நான் இந்தியாவை தான் கேட்குறேன். இந்தியா அகெயின் சேஸ் ஓகே, இந்த கதைக்கு இவர் ஹீரோவை போடு, இவர் வில்லனா போடுன்னு சொல்லிடுது. ஸோ அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா வி ஸ்டார்ட் மேக்கிங் த மூவி இன் ரியல் டைம்.
After 15 weeks of showing this whole reality thing on Hotstar, the 17th week we will start shooting this movie with all new faces, with a whole new script, with a whole new music director, stunt, எல்லாமே எல்லா வேர்ட்டிகல்ஸ்க்குமே வந்து புதுசாக இந்தியா தேர்ந்தெடுத்த ஆளுங்களை வச்சு நம்ம படம் பண்ண ஆரம்பிக்கிறோம். படம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா குளோபலாக we are releasing this movie. It is for every one of you to see. ஏன் அப்படின்னா படம் முடிஞ்சிட்டு வெளில வந்து பேசுகிறீங்களே இதெல்லாம் ஒரு கதையா, இப்படிலாம் ஒரு நடிப்பா, இதெல்லாம் ஒரு மியூசிக்கான்னு பேசுகிறீங்களே, அது ஸ்டாப் பண்ணுறதுக்கு, அது ஸ்டாப்பும் பண்ணுறதுக்கு ப்ளஸ் இது வரைக்கும் படம்னு எடுத்து கொடுத்துட்ருக்காங்கல்ல அவங்க இன்னும் பெட்டராக படம் எடுக்கிறதுக்காக தான் இது ஒரு முயற்சி. திஸ் இஸ் அ ட்ரை அண்ட் வி ஆல்ரெடி succeeded in 50% or even 80% சொல்லுவேன். திங்ஸ் ஆர் ஆல்வேஸ் ஆன் த வே, எல்லாம் போயிட்டு இருக்கு கரெக்டாக. ஆடிஷன்ஸ் will start in the next 2 weeks time. அக்ராஸ் இந்தியா எல்லாருமே வீட்டில் உட்காந்து நீங்கள் வந்து ஆடிஷன் பண்ணிக்கலாம். ஒரு படி மேலே போயிட்டு இங்கே சென்னையில் ஸ்பென்சர் பிளாசா, பெங்களூரில் வந்து கோபாலன் மால்ஸ் அண்ட் சினிமாஸ், கேரளாவில் ஒபிரான் மால், இங்கே எல்லாருமே இங்கே எல்லாமே போயிட்டு அங்கேயே ஒரு ஆடிஷன் சென்டர் இருக்கும். அந்த ஆடிஷன் சென்டரில் எல்லாம் போய் நடித்து காட்டி அதெல்லாம் ரெக்கார்ட் ஆகி நம்மக்கிட்ட வரும். ஸோ இதுதான் த ஹோல் பிளான் பிஹைண்ட் பிக் பிக்சர். ஸோ இதெல்லாம் முடிஞ்சு ஆஃப்டர் அந்த மூவியை நாங்கள் ஷூட் பண்ணி முடித்து தியேட்டரில் ரிலீஸ் ஆகும்போது ஜஸ்ட் இமேஜின், நீங்கள் எழுதி கொடுத்த லைன், நீங்கள் எழுதி கொடுத்த அந்த சீக்வன்ஸ் எல்லாமே இட் இஸ் ஃபார் யூ டு see. சுருக்கமாக சொல்ல போனால் இட் இஸ் பை த பீப்புள் ஃபார் த பீப்புள். இதில் ஒரு படி மேலே போய் என்ன பண்ணுறோன்னா, அந்த படம் ஸ்க்ரீன் ஆகிட்டு இருக்கும் போதே வந்து ஸ்க்ரீனில் அந்த பர்டிகுலர் லைனை யார் எழுதுனது, அந்த பர்டிகுலர் சீனை யார் கன்சீவ் பண்ணதுன்றது கீழே வந்து we will have the whole thing in watermark. Supposing I have written one line, I am from Chennai, இங்கே போடுறோம் RAV from Chennai ஓட லைன் தான் நீ பார்த்துட்ருக்குற. யூ கெட் கிரெடிட் இமீடியட்லி. படம் முடிஞ்சு கிரெடிட் ஓடுது, படம் நடக்கும் போதே கிரெடிட் போயிட்டே இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து எங்களோட தாட்ஸ். திஸ் இஸ் வாட் வி ஹவ் டிசைன்ட் எவ்ரி திங் லைக் திஸ். ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு எல்லாம் நான் சொல்கிறது புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தால் தாராளமாக எனக்கு கேளுங்க. ஏன்னா இதை வந்து நான் ஃபஸ்ட்டு பரத் கிட்ட போய் சொல்ல போகும்போது அவர் கேட்ட கேள்வி இதெல்லாம் நடக்குமான்னு கேட்டார். இதெல்லாம் உனக்கு நீ சொல்கிறது உனக்கு புரியுதான்னு என்ன கேட்டார். I was very clear in my thought. This is how it will happen. So we are here, boss. இப்போ வந்துட்டோம் இங்கே and you also done your work. So this is where we are right now and we will go forward 100%. This is what it is. So I hope ஏதாவது டவுட் இருந்ததுன்னா ப்ரெஸ்ஸோ காமன் பர்சன் how will this happen ஏதாவது டவுட் இருந்ததுன்னா தாராளமாக எனக்கு கேட்கலாம். I'm ready to answer that. Or if not, we'll have the question and session later. We can move on with the rest of this show. Thank you. Thanks a lot. ரொம்ப தேங்க்ஸ். ஐ ஹாவ் மை ஹோல் டீம் டு இன்ட்ரடியூஸ் பட் ஐ வில் டூ தட் ப்ராபப்ளி டியூரிங் தி எண்ட் ஆஃப் தி ஷோ. தேங்க்யூ. ஷூர் சார். அந்த இன்னொரு சந்தேகம் சார். அப்புறம் வந்து நிகழ்ச்சி பண்ண போகிறோம், இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஷோ புதுசான ஒரு முயற்சியில் பண்ண போகிறீங்க. அதுக்கு வந்து ஹோஸ்ட்டாக பரத் சாரை செலக்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் வந்து ஏன் அவரை வந்து நீங்கள் பரத் சாரை நீங்கள் செலக்ட் பண்ணீங்க ஹோஸ்ட்டாக? அதுக்கான ஒரு காரணம் நீங்கள் சொல்லணும். பரத் வந்து ப்ராபப்ளி பிகாஸ் versatile in lot of things. Versatility வந்து கண்டிப்பாக பரத்கிட்ட இருக்குன்னு எனக்கு நான் டெஃபினட்டாக நான் நம்புகிறேன். பிகாஸ் டான்ஸ்னா அஃப்கோர்ஸ் he is known for his dance and acting skills எல்லாம் வந்து எம்டன் மகன்லாம் பார்க்கும்போது it was too good. So என்னோட ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸே வந்து நான் when I was talking to Tamanna, my PR, I was telling him that let's go visit Bharat and you were so gracious that you immediately accepted our of course நீங்கள் நிறைய டவுட்ஸ் இருந்தது, நீங்கள் நிறைய கேட்டீங்க, நிறைய டவுட்ஸ் எல்லாம் இருந்தது, இல்லைன்னு சொல்ல. பட் இது எல்லாத்தையும் ஓரளவுக்கு நம்ம தாண்டி டுடே we are here with Bharat as the Tamil Nadu host and I also need to tell about all the others. வசிஷ்டா வந்து ஃப்ரம் கன்னடா, KGF மூவிலையும் பாகுபலிலையும் வந்தவர். அவர் இஸ் காட் அ செம ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் அண்ட் வெரி வார்ம் பர்சன் அண்ட் ரொம்ப இன்வைட்டிங்காக இருந்தார். வெரி க்ளோஸ் டு அவர் ஹார்ட்ஸ். அண்ட் மிஸ்டர் விஜயராஜ், யூ நோ ஹிம் ஃப்ரம் லாட் ஆஃப் ராம் கோபால் வர்மாஸ் மூவி. ஐ ஆம் பர்சனலி அ ஃபேன் ஆஃப் விஜயராஜ். நான் ஹிந்தின்னு சொன்ன உடனே 2 பேர் தான் யோசித்தேன். ஒன்று வந்து ஐ வாஸ் திங்கிங் அபவுட் அக்ஷய் குமார்லாம் இஸ் டூ பிக் ஃபார் அஸ். அதுக்கப்புறமா இம்மீடியட்டாக ரெண்டாவது நான் யோசிச்சது வந்து மிஸ்டர் விஜயராஜ் அண்ட் ஹி வாஸ் கிளாட் டு அக்செப்ட் இட். அவரும் ரொம்ப கரெக்டாக அவரோட ஒர்க்கை வந்து பியூட்டிஃபுல்லாக புரிஞ்சு பண்ணார். நவ்தீப்
as you all know, he's already done a lot of Tamil movies. எல்லாம் பண்ணியிருக்காரு இங்கே. He's அவரோட இன்ஃபேக்ட் லேட்டஸ்ட் மூவி தண்டோரான ஒரு படம் நேஷ்னல் அவார்ட்லாம் வின் பண்ணிச்சு. ஸோ when we went and met him, அவரும் இதே மாதிரி பரத் மாதிரியே வந்து ஃபுல்லாத்தையும் கேட்டுட்டு தென் இவரும் ரொம்ப வெர்ஸ்டைலாக வந்து he can dance, he can sing also. ஸோ அதனால தான் வந்து we zeroed in on with Navdeep. And Indrajit, as you all know, current crop of antagonist, protagonist, எல்லாமே அவர் பண்ணிட்டு இருக்கிறாரு. இன்ஃபேக்ட் ரைட் நவ் he is doing a villain's role in an Anurag Kashyap's movie. அவரும் வந்து ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக நம்மளை வெல்கம் பண்ணி எல்லாம் பேசினார். இதில் ஒரு எக்ஸப்ட் விஜயராஜ் எல்லாருமே வந்து வெரி வெரி ஃப்ளூயண்ட் அண்ட் அஃப்கோர்ஸ் பரத்தை விட்டுட்டு ஆல் தி ரெஸ்ட் ஆஃப் தி த்ரீ ஆர் வெரி ஃப்ளூயண்ட் இன் தமிழ் அண்ட் they welcomed me very warmly and immediately வந்து after understanding what this program is, they came on board like superbly. So that's about all these people. Okay, yeah. Thank you, sir. Thank you. And it is the time to felicitate our Tamil host. Sir, அவரே சொன்னாரு நிறைய டவுட் கேட்டீங்க. இப்படி ஒரு ஐடியாவை பிச் பண்ணதுக்கு அப்புறமே இதெல்லாம் எப்படி சாத்தியமாகும் அப்படின்லாம் கேட்டீங்க. பட் ஏதோ ஒரு கட்டத்தில் கன்வின்ஸ் ஆயிருக்கீங்க. ஸோ அது என்ன பாயிண்ட்டு அண்ட் எது உங்களை வந்து கன்வின்ஸ் பண்ண வச்சது இந்த ஷோ ஹோஸ்ட் பண்ணலாம் ஃபார் தமிழ் அப்படின்னு? அனைவருக்கும் மாலை வணக்கம். பத்திரிகை நண்பர்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம். சார், நான் ஒர்க் பண்ண டைரக்டர்ஸ்லாம் வந்திருக்காங்க. தேவா சார் வணக்கம், பாவஜய் சார் வணக்கம், தினேஷ் மாஸ்டர், சீனு ராமசாமி, சவுந்தர் அண்ட் சுரேஷ் கிருஷ்ணா சார். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நீங்கள் சொன்ன மாதிரி பேசினா அவருக்கே பார்த்தீங்கன்னா வேர்த்துருச்சு. பார்த்தீங்கன்னா அவ்வளோ கண்டென்ட் இருந்தது அதில். மீட்டிங் போகும்போது எனக்கும் வேர்த்து. ஸோ எனக்கு இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண உடனே நான் பிரதர் எல்லாம் ஓகே, இது வந்துட்டு நீங்கள் 15 வீக்ஸ் எடுத்துகிட்டு போக போகிறீங்க, இது ப்ராக்டிக்கலாக எப்படி பாசிபிள்? இப்போ சின்ன சின்ன வேர்ஷன்ஸில் நம்ம பார்த்துருக்கோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு டிவியில் நர்ச்சரிங் த நியூ டைரக்டர்ஸ் இல்லைனா அப்கமிங் டைரக்டர்ஸ் வரதை வந்து நர்ச்சர் பண்ணுறது வந்து பார்த்துருக்கோம். பட் இந்த செட்டப்பே பார்த்தீங்கன்னா வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணதே வந்துட்டு அவ்வளோ பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இதை எப்படி அவங்க வந்துட்டு கன்சீவ் பண்ணி மேனிஃபெஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு சின்ன டவுட் மட்டும்தான் இருந்தது. பட் ஐ திங்க் he was very clear. அவருக்கு அவரோட மேனிஃபெஸ்ட் ஃபுல்லாகவே அவர் பண்ணது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு அதில் அந்த அஜெண்டாவில் ரொம்ப கிளியராக இருக்கார். இப்போ அவர் பேசும்போதே தெரியும் அந்த கிளாரிட்டியில் என்னென்ன வேணும் ஏது என்னென்னு. அண்ட் த வே they want to project this, அந்த எந்த லெவலுக்கு பெருசாக ப்ரொஜெக்ட் பண்ணணுங்கிறதுல வந்துட்டு ஜியோ ஹாட்ஸ்டார் கேம் இன். ஸோ தட் இஸ் த மேஜர் பார்ட் ஆஃப் இட். அதோட ரீச் இருந்தால் தான் நம்ம பண்ணுறோம். பட் அது ஜனங்களுக்கு போய் சேரணும். அது ஜனங்க அதை புரிஞ்சுக்கிட்டு உள்ளே வந்து ஆடிஷன் பண்ணும்போது அதோட மேக்னிடியூட் பெருசாகும். ஸோ அந்த ஒரு விஷயம் தான் எனக்கு ரொம்ப கன்வின்சிங்காக இருந்தது. அண்ட் டே பை டே நம்ம பார்ப்போம்ல, பார்க்கும்போது அவங்களோட ப்ரொஃபஷனலிசம், ஹவு தேர் ஹேண்ட்லிங் திஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு இட் வாஸ் வெரி கன்வின்சிங். அண்ட் ஹி ஹேஸ் அ வெரி கன் டீம் டு அதை வந்துட்டு ப்ராப்பராக எடுத்துகிட்டு போய் பண்ணுறதுக்கான ஒரு டீம் இருக்குது. ஸோ ஆல் தோஸ் திங்ஸ் புட் டுகெதர். அண்ட் எனக்குமே பர்சனலாக இது ஒரு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு ரியாலிட்டி ஷோவை ஹோஸ்ட் பண்ணுறதுங்கிறது ஒரு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு ஆக்டராக நான் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கேன், ஆட்ஸ் பண்ணியிருக்கேன். பட் ஒரு ரியாலிட்டி ஷோ ஹோஸ்ட் பண்ண போது எப்படி தான் இந்த விஷயம் இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு லேர்னிங் லெசனாகவும் எனக்கு இருக்கட்டும் அப்படின்னு தான் ஐ வாஸ் கன்வின்ஸ்ட் அண்ட் ஐ வாஸ் ரோப்ட் இன் பை தெம். ஓகே, அண்ட் உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். இந்த ஜேர்னி வந்து ஒரு சிறப்பான தொடக்கமாக உங்களுடைய வாழ்க்கையிலுமே அமையட்டும். மீண்டும் ஒரு பலத்த கைத்தில் கொடுத்துடலாம் நம்முடைய பாரத் சாருக்காக. தேங்க்யூ ஸோ மச். பிக்சர் வந்து நிறைய கிராஃப்ட்டு ஒன்றா சேர்ந்து அது ஆடியன்ஸுடைய, அதாவது அவங்கள்ட்ட இருந்து வரக்கூடிய விஷயத்தை வச்சு ஒரு பெரிய பேன் இண்டியா மூவி. அதுதான் இந்த முயற்சி. இன்னைக்கு நம்மளுடைய ஈவெண்ட்டுக்கு பெரிய பெரிய ஜாமான்ஸ்லாம் வந்திருக்காங்க ஃப்ரம் ஆல் கிராஃப்ட்ஸ் ஆஃப் சினிமா. ஸோ அவங்கள இப்போ நம்ம கூப்பிட்டு ஒரு சில வார்த்தைகள் அவங்க வயால கேட்டு அவங்கள நல்லபடியாக வழி அனுப்பிச்சிடலாம். ஓகேவா? கண்டிப்பாக. ஸோ இந்த பிக் பிக்சரில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்துட்டு ஃபீல்ட்ஸ் அண்ட் டிவிஷன்ஸ் வந்துட்டு இதில் நம்ம பார்த்துருக்கோம். விச் மீன்ஸ் டைரக்ஷன் இருக்குது, ரைட்டிங் இருக்குது, ஸ்கிரிப்ட் ரைட்டிங் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சினிமாட்டோகிராஃபிஸ், அந்த மாதிரி நிறைய வந்துட்டு விஷயங்கள் வந்து இதுக்குள்ளே அடங்கியிருக்கு. ஜஸ்ட் லைக் ஹவு சினிமாவில் வந்துட்டு நம்ம அவ்வளோ டெக்னீஷியன்ஸ் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அதே மாதிரி இந்த ப்ராஜெக்ட்லேயும் வந்துட்டு இத்தனை பேர் ஒர்க் பண்ண போகிறாங்க அண்ட் அதுவும் ஆடியன்ஸாக இருக்க போகுது. ஸோ இதை வந்துட்டு துவக்கி வைக்கிறதுக்கு இங்கே இவ்வளோ பெரிய பெரிய லெஜெண்ட்ஸ் வந்து இன்னைக்கு வந்திருக்காங்க. ஸோ நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைரக்ஷன் அப்படின்னு பார்த்துட்டோன்னா இங்கே வந்துட்டு 2 லெஜெண்டரி டைரக்டர்ஸ் நம்ம கூட இங்கே வந்து இன்னைக்கு கலந்துருக்காங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் லெட்ஸ் வெல்கம் திரு சீனு ராமசாமி அவர்கள், டைரக்டர், தி மோஸ்ட் லெஜெண்டரி டைரக்டர். வெல்கம் சார். எங்களுடைய அழைப்பை ஏற்று இந்த விழாவிற்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றிங்க சார். கண்டிப்பாக. அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். ஒரு மாலை நேரத்தில் உங்களை எல்லாம் பார்க்குறது ரொம்ப உற்சாகமாக இருக்குது. என்னுடைய நண்பர்கள் நிறைய பேர் வந்திருக்கீங்க. தேவா சார் இருக்கார். எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம்.
குறிப்பாக இந்த நிகழ்ச்சியில் நான் கலந்துக்கிறதுக்கு 2 முக்கியமான காரணங்கள். ஒன்று, தமன்னா சவுந்தரராஜா என்னுடைய அன்பு தங்கை. 2வது வந்து பரத். பரத் ஒரு முக்கியமான காரணம் நான் இங்கே வர்றதுக்கு. ஏன்னா ஒரு 23 வயசு பையன் அப்போ அவர் என்கிட்ட கதை கேட்டு அந்த கதையில் நடிக்கிறேன்னு சம்மதிச்சனால தான் நான் இயக்குனராகவே ஆனேன். ஸோ அப்படி ஒரு பரத் வந்து இந்த இதை வந்து ஹாஸ்ட் பண்ணுற போது அந்த நிகழ்ச்சியில் நான் கலந்துக்கிறது எனக்கு உண்மையிலே ரொம்ப பெருமையாக இருக்குது. அதுவும் ஒரு காரணம் இங்கே வர்றதுக்கு. அப்புறம் நீங்கள் பேசும்பொழுது தான் எனக்கு இதை பற்றிய முழு விவரம் எனக்கு தெரிஞ்சிச்சு. ஏற்கனவே அனுப்பிச்சி வச்சுருந்தாங்க எனக்கு. இதை பார்க்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு மாற்றங்கள் உண்டாகிக்கிட்டே இருக்குது. திறமையானவர்கள் ஒரு இயக்குனரோட கண்களில் படுறதுக்கு, ஒரு தயாரிப்பாளரோட கண்களில் படுறதுக்கு, அல்லது வாய்ப்பை பெறுவதற்கு, சினிமாவுக்குள்ளே நுழையிறதுக்கு, இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வேறு வேறு ஃபார்ம் இருந்திருக்கு. இப்போ நான் என்னுடைய காலங்கள் அப்படின்னு பார்க்கும்போது, நான் காலேஜில் படிக்கும்போது இன்டர் காலேஜ் காம்படிஷன்ஸ் நடக்கும். அதில் பேச்சு போட்டி, கவிதை போட்டி, எழுத்து போட்டி, நாடகம். அதுக்கப்புறம் கொஞ்சம் தள்ளி குறும்படங்கள், ஷார்ட் ஃபிலிம்ஸ். இப்படி தன்னுடைய திறமைகளை வெளிப்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பு. நான்லாம் இன்னும் நல்லா ஞாபகம் இருக்குது. அங்கேருந்து இங்கே வரும்போது அந்த இன்டர் காலேஜ் காம்படிஷனில் வாங்கின சர்டிஃபிகேட்ஸை எடுத்துக்கிட்டு தான் வந்தேன். ஆனால் அதை இங்கே கொண்டு வந்த பிறகு அதை காட்டினா நமக்கு வாய்ப்பு போயிடும்னு தெரிஞ்சனால யார்ட்டையுமே நான் காட்டவே இல்லை. அதை ஓ நீ தமிழ்லலாம் பேசுவியா, நீ வெளில போ. அதுக்கப்புறம் நான் அதை யார்ட்டையுமே காட்டலை. ஸோ ஏதாவது ஒன்று நமக்கு தெரியும் அப்படின்னு காமிக்கிறதுக்கு அப்படி ஒரு காலமாக இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி அப்படி கிடையாது. எல்லாமே ஃபோனுக்குள்ளே வந்துருச்சு. இந்த உலகத்தோட பெரிய பிரச்சனையே எதுனா ஒரு குழந்தை கையில் கொடுத்த ஃபோனை எப்படி வாங்குறதுங்கிறது தான். நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா வாங்கவே முடியாது. ஸோ அப்போ படிக்கிற எல்லாருமே பார்க்குறதுக்கு வந்துட்டாங்க. நாங்களாம் படித்து அதுக்கப்புறம் பார்த்தோம். நான் கடல் பார்க்குறதுக்கே 14 வயசு ஆயிடுச்சு. முதல் முறையில் நான் கடல் அப்படின்னு பார்த்தது வந்து பாரதி ராஜா அவர்கள் திரைப்படங்களில் தான் நான் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் நேரில் பார்க்குறதுக்கு 14 வயசு ஆச்சு. ஸோ இப்போ இன்றைக்கி குழந்தைகளுக்கு வந்து எடுத்த உடனே எல்லாத்தையுமே பார்த்துடுறாங்க. ஸோ அவங்கள ஆச்சரியப்படுத்துறதுங்கிறது ரொம்ப சிரமமான ஒரு வேலை, ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை. ஏன்னா எல்லா ஆச்சரியங்களும் 10 வயசுக்குள்ளேயே தீர்ந்து போடுற ஒரு காலகட்டத்தில் இந்த ஒரு ரியாலிட்டி ஷோ இந்தியா ஃபுல்லாக இருக்கக்கூடிய திறமையான இளைஞர்களை, நடிப்பு, அப்படி எல்லா துறைகளில் இருக்கக்கூடிய அவங்கள வந்து கொண்டு வந்து ஒரு ரியாலிட்டி ஷோ மூலமாக அவர்களை பிரபலப்படுத்தி அதில் யார் சிறப்பாக அதில் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வச்சு ஒரு திரைப்படம் எடுக்க போகிறேன்னு அவங்க சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கடைசியாக அவங்க வந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா புதியவர்களுக்கு வாய்ப்பு தர்றேன்னு அவங்க சொன்ன அந்த விஷயம். ஏன்னா இன்றைக்கி சினிமாவில் எல்லா பெரிய நட்சத்திரங்களுமே ஒரு சின்ன படத்துலேருந்து வந்தவங்க தான், ஒரு சிறிய படத்தில் ஒரு வாய்ப்புலேருந்து வந்தவங்க தான். ஸோ அப்போ புதுமுகங்களுக்கு, அறிமுகங்களுக்கு ஒரு வாய்ப்பை நாங்கள் உருவாக்கி தருவோம் அப்படின்னு சொல்கிற இந்த பிளாட்ஃபார்ம் மாபெரும் வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். இதுக்காக உழைக்கிற எல்லா கலைஞர்களுக்கும் என்னுடைய பாராட்டை நான் சொல்லிக்கிறேன். குறிப்பாக நான் சொல்லணும்னு நினச்சி வந்தது என்னென்னா, பொதுவாகவே இந்த ரியாலிட்டி ஷோஸில் வந்து எனக்கு வந்து சில அதிருப்திகள் உண்டு. கடந்த கால அந்த ரியாலிட்டி ஷோஸ்லாம் நான் வீட்டில் உட்காந்து பார்க்கும்போது, எப்பயாவது உட்காந்து பார்க்கும்போது அதில் எனக்கு சில அதிருப்திகள்லாம் உண்டு. பிறருடைய கவனத்தை பெறுவதற்காக என்ன வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு போக்கு இருக்குது. இதையெல்லாம் கருத்தில் வச்சுக்கிட்டு இதில் கலந்து கொள்கிறவங்க இந்த உலகம் நம்மளை பார்க்குது அப்படிங்கிற கவனத்தோட அவங்க வழியாக இன்னும் நல்ல விஷயங்கள் மக்கள்கிட்ட போய் சேரணும். அவங்ககிட்ட இருக்கக்கூடிய உண்மையான ஆற்றல், திறமையை அவங்க வெளிப்படுத்தணும்னு கேட்டுக்கிட்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறேன். வணக்கம். ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். வணக்கம் சார். மரியாதைக்குரிய சுரேஷ் கிருஷ்ணா சார் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம்.
அண்ட் அவரை பற்றி சொல்கிறது நம்ம சொல்லி ஒன்றும் இல்லை இப்போ வரைக்கும் இந்த இப்போ அவங்க 2 பேரும் உட்காந்துருக்கும் போது எனக்கு அந்த பாஷா படத்தினுடைய வைப்ஸ் தான். ஏன்னா அப்போ நீங்கள் ஒன்றா ஒர்க் பண்ணது இப்போ நிறையா விஷயங்கள் நீங்கள் பேசியிருப்பீங்க. ஏன்னா நீங்களே தொடர்ச்சியாக எப்போ மீட் பண்ணுவீங்க அப்படின்னு எனக்கு தெரியாது. கண்டிப்பாக சார், வெல்கம் வெல்கம். வணக்கம். Ravi, you brought me here. Hello, my good friends, press, Bharat, my dear friend, Pavijay, Deva sir, Chinram Swami, Dinesh master. ரொம்ப நாளுக்கு அப்புறம் எல்லாரும் மீட் பண்ணுறேன். வெரி ஹாப்பி. பரத் ஒரு மேட்ரு சொன்னார். அவன் என்ன சொன்னான் ஆரவி எனக்கு ஒன்றுமே புரியல, கன்ஃபியூஸ் ஆகிட்டேன்னு சொன்னார். என்னோட நிலைமை நினச்சி பாருங்கள். ஃப்ளைட் ஹைதராபாத்லேருந்து நைட் ரிட்டர்ன் ஆகிறேன். ரொம்ப டயர்டு, 2 hours லேட்டு. சரி ஓரமாக ஒரு விண்டோ சீட் கிடச்சி படுத்துன்னு தூங்கலாங்கிற பிளானில் இருந்தேன். அன்றைக்கி பார்த்து அந்த ஃப்ளைட் ஃபுல்லாக, ஆனால் என் பக்கத்து சீட்டு காலி. இந்த சீட்டில் இவர் வந்து உட்காந்துட்டார். சார் ஐ எம் யுவர் பிக் ஃபேன் சார். ஓ தேங்க்யூ. இதோ ஃபேனு நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுவாங்கங்கிறதுல சும்மா நம்ம பாட்டுக்கு ஹலோ சார். கொஞ்ச நேரத்தில் சார் ஐ எம் டூயிங் ஒன் ரியாலிட்டி ஷோ. ஓகே ஐ ஹவ் ஆல்சோ டன் திஸ். ஓகே ரொம்ப டயர்டாக போகிறவே தூங்கலாம். ஃப்ளைட்டு இல்லை டேக் ஆஃப் ஆகிற டைமில் வருதும் சொல்கிறாரு. லிப்பு தான் ஓடுது, புரியவே இல்லை. கட சார் இந்த மாதிரி சார் பிக்சர் சார் கமெண்ட் அடிக்கிறாங்க, அவங்கள வச்சுட்டு சார் இது போயிட்டே இருக்கு. நான் கொஞ்ச நேரம் அப்படியே பார்த்து சார் ஐம் வெரி டயர்ட், கேன் ஐ டேக் ஸ்லீப் ஃபார் சம் டைம் கேட்டுட்டேன். ஓகே சார் ஐ ஆல்சோ வாண்ட் டு ஸ்லீப்னார். 2 பேரும் தூங்கிட்டோம். ஃப்ளைட்டு போய் 45 minutes 50 minutes லேண்டிங் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணால் பாருங்கள். லைட்டெல்லாம் போட்டுடலாம் ஃப்ளைட்டில். கண்ணை திறந்து பார்த்தா இவர் என்ன பார்த்துட்டு இருக்காரு சார். அப்புறம் மறுபடியும் கண்டினியூ பண்ணிட்டாரு. இப்போவும் புரியல சார். நான் சொன்னேன் மிஸ்டர் ஆரவி யூ ஆர் டெல்லிங் சம்திங் எக்ஸைட்டிங், பட் நிஜமாவே ஏதோ ஐ எம் ட்ரைங் டு அண்டர்ஸ்டாண்ட், பட் புரியல. இல்லை சார் ஐ வில் கம் ஹோம்னார். அது பெஸ்ட் ஐடியான்ட்டேன். லேண்ட் ஆனார். ஹி வாஸ் ஸோ ஸ்வீட். கூட நடந்து வந்தார். லேட் ஆனதுனால நான் அங்கே ஒரு காஃபி ஷாப் பண்ணேன். சார் ஐ எம் யூ பிக் ஃபேன், ஐ வில் பை சம்திங் ஃபார் யூ. எனக்கு ஒரு காஃபி ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து, அப்போ கூட இதே தான் அப்பப்போ கேப்பில் பேசினேன். சார் அது நல்லா இருக்கும் சார் அப்படி பாயிண்ட்டை வித்துட்டே இருக்கார். சரி ஒன்று மட்டும் நான் புரிஞ்சுட்டேன். ஹி வாஸ் வெரி என்தூசியாஸ்டிக் அபவுட் வாட் எவர் ஹி வாஸ் ட்ரைங் டு டூ. நெக்ஸ்ட் டே டைம் கேட்டு வந்துட்டார் வீட்டுக்கு. சார் நான் ஸ்டாப் இன்னைக்கு இப்போ பேசினார். இங்கே இதே சுவிட்ச் ஆன் பண்ணால் அதே தான் வருது ரெக்கார்டட். அவர் மைண்டில் as you very correctly said, yes, a full picture அவர் பார்த்துட்டார். இது எப்படி வரும், என்ன வரும். ஸோ somebody is so obsessed, so passionate about something is what is finally the success real achievement. ஏன்னா ஒருத்தர் வந்து நான் டைரக்டராக இருக்கும்போது கதை சொல்லும்போது ஐ ஷுட் பி ஏபிள் டு டெல் இட் இன் ஃபுல் கன்விக்ஷன். அதுதான் ஒர்க் அவுட் ஆகும். சரி ரொம்ப நல்லா இருக்குது சார், இது புதுசாக இருக்குது, ஐடியா நல்லா இருக்குது, என்ன வாட் கேன் ஐ டூ. சார் எனக்கு எல்லாம் ரெடி சார், சாங் வேணும் சார், எனக்கு மியூசிக் வேணும், நீங்கள் கொஞ்சம் கேன் யூ டூ சம்திங். இதில் அப்புறம் லேட்டர் ஆன் டைரக்ஷனுங்கிற இதில் நீங்கள் வந்து எனக்கு ஜட்ஜாக வரேன்ப்பா, நோ ப்ராப்ளம். ஏன்னா நோ யூ டூயிங் சம்திங் ஐ அண்டர்ஸ்டுட். தேவா சார் வச்சு பண்ணலாமா கேட்டார். ஹாப்பியா. ஸோ கூட்டின்னு போனேன், தேவா சாரை இன்ட்ரடியூஸ் பண்ணேன். அங்கே உட்காந்து தேவா சார் செம ஷார்ப்பு. அவர் அந்த கான்செப்ட் சொல்லி ஆரம்பித்து முடிக்க கூட இல்லை, தேவா சார் சொல்லிட்டார் பிரமாதம் சார், இது பிரமாதம் சார்னு அவர் டக்குன்னு பிடிச்சிட்டார். நல்ல ஐடியா சார், இது புதுசாக இருக்குன்ட்டார். அங்கேருந்து இமீடியட்டாக ஸ்டார்டட் கம்போசிங். ஒரு 3 times 4 times நாங்கள் தனியாக உட்காந்து பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு நாள் அவர் கூப்பிட்டு சாங்கை பண்ணும்போது சடனாக தேவா சார் சொன்னார், சார் ரொம்ப நல்லா வந்துட்டுருக்கு, ஐ எம் வெரி ஹாப்பி வித் டியூன் வித் எவ்ரி திங், கான்டென்ட்டும் நல்லாயிருக்கு, லிரிக்ஸ் கொஞ்சம் கேட்சியாக வந்தால் நல்லா இருக்கும், பாவிஜயை கூப்பிடலாமான்னு கேட்டார். உடனே ஆரவிட்டு சொல்லி சார் ஹாப்பி சார், பாவிஜா ஹாப்பி சார். பாவிஜை வந்தார். அவர் கொஞ்சம் ஓவர் ஸ்பீடு பாவிஜை, சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே அங்கே லிரிக் எழுதிட்டார். ஸோ வித்தின் அ ஸ்பேன் ஆஃப் வித்தின் 1 hour தான் இருந்தார் அங்கே. அப்படியே பாட்டோட ஃபுல் லிரிக்ஸ் எழுதி அதை ரேப்பு, அதில் 2 ரேப்பு சாங்கு, ஆர்கெஸ்ட்ரா ஸ்ரீகாந்த் தேவா இருந்தார். எல்லாருமா உட்காந்து we made it. It was such a fine composing. I am telling you, this will really work big time. Song
பெரிய ப்ளஸ் இந்த பாட்டு. இந்த படத்தில் படம் சொல்கிறேன், இந்த ரியாலிட்டி ஷோவில் டெரிஃபிக்காக இருக்கும். எங்களுக்கு ஃபஸ்ட் டைம் ரியாலிட்டி ஷோ. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி தட் ஐம் பார்ட் ஆஃப் திஸ். அண்ட் ஐ ஹாவ் டு சே அபவுட் அரவி. ஒரு கான்செப்ட் வந்து ரியாலிட்டி ஷோவில் ரொம்ப கஷ்டம். டு டூ சம்திங் லைக் திஸ், சினிமா வச்சுட்டு அங்கேருந்து ஏதோ ஒரு கான்செப்ட் எடுத்துட்டு, இந்த கான்செப்ட் எல்லாம் ஒரு லாங்குவேஜே கஷ்டம், இவர் 5 லாங்குவேஜ். அண்ட் ஸோ நான் எவ்ரி டைம் கேட்பேன், சார் அந்த ஆஸ்பெக்ட் அது பண்ணிட்டேன் சார், இது எப்படி சார்? ஸோ ஹீ இஸ் ரெடி. அப்புறம் எனக்கு அப்பப்போ வந்து வீடியோஸ் காட்டினார், எல்லாமே ஃபேபுலஸாக இருந்தது மேக்கிங். இப்போ அந்த பரத்தோட அந்த கண்டென்ட்டு, அந்த இந்த எல்லாரோடும் ஒவ்வொருத்தரோடும் ஹி ஹஸ் டன் இட் வெரி ஸ்டைலிஷ்லி வித் லாட் ஆஃப் கன்விக்ஷன். ஸோ ஐ திங்க் ஒரு project. I mean, Mr. Charles, we met that day. Man with 80 years plus, but man had so much of vision. Our part of tune கேட்டுட்டு ரொம்ப நல்லா இருக்கு. He was very excited. So it is somewhere in the concept as it is now grooming, as it is developing. I think it's going to be a big hit, really big hit. And team select பண்ண team, the way the idea is going to develop. Slowly everybody will start talking about it. It's going to be one of the biggest success reality show. I think in the next few months we all are going to see something new, something unique. சொல்லிட்டமா தெரியல யாரேவி அடுத்தது ஒன்று சொன்னார். I am still not able to come out of it. But anyway, Aravi, big picture, the whole team, I wish you all the best. We are going to rock. Bharat, as usual, love you. You are a very good friend and I'm happy that you're doing this. Thank you very much. Thank you. நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச என்ன சொல்கிறது, இவர் வாழ்ந்த காலத்தில் நம்மளும் இருக்குங்கிறதே நமக்கு ஒரு பெருமையான ஒரு விஷயம். அப்பேற்பட்ட ஒரு ஜாம்பவான் இசைத்துறையில் வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடித்த நபர். அவருடைய இசையினால் வந்து நம்ம எவ்வளவோ வாழ்க்கையில் கவலைகளை மறந்து கொண்டாடி இருக்கோம். இன்றைக்கி நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. அண்ட் நம்மளுடைய இந்த ஜியோ ஹாட் ஸ்டார் தமிழ் பிக் பிக்சருக்கு அவர் தான் மியூசிக்கும் பண்ணி கொடுத்துருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் டுடே. அண்ட் இந்த நேரத்தில் ஒரு சில வார்த்தைகள் பேசுவதற்காக தேனிசை தென்றல் தேவா சார் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். எல்லோருக்கும் வணக்கம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் இது போல் ஈவினிங் ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். ரொம்ப நாள் ஆச்சு இது போல் அற்புதமான பழைய நண்பர்கள்லாம் பார்க்குறதுக்கு. டைரக்டர் சுரேஷ் கிருஷ்ணா சார் வந்திருக்காங்க, பரத் தம்பி வந்திருக்காரு, பா விஜய் அவர்கள் வந்திருக்காரு, தினேஷ் மாஸ்டர் வந்திருக்காங்க, எல்லோரும் வந்திருக்காங்க, சீனு சார் வந்திருக்காங்க, நம்ம பத்திரிகை நண்பர்கள், வீடியோ எல்லோரும் வந்திருக்காங்க. நான் என்ன சொல்லணுமோ அதெல்லாம் சுரேஷ் கிருஷ்ணா அவ்வளோ அழகாக ட்ராமா ஸ்க்ரீன் பிளேயோட சொல்லிட்டாரு. அதே தான் அவர் வந்தார். நம்ம ஆர்ஏவி சார் வந்து சுரேஷ் கிருஷ்ணா சாரை வந்து ஃப்ளைட்டில் மீட் பண்ணி மியூசிக்கை பற்றி பேசுனீங்க. சுரேஷ் கிருஷ்ணா சார் ஃபோன் பண்ணார். அவர் வந்து ஆர்ஏவி வந்து எனக்கு சப்ஜெக்ட் சொல்லும் பொழுது எனக்கு புரிஞ்சுக்கிட்டேன் அவர் என்ன சொல்ல போகிறாருன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டு அற்புதமாக இருக்குது, ஓகே அப்படின்னு சொல்லிட்டேன். அவர் சொன்னது எனக்கு புரிஞ்சு போச்சு, கரெக்டாக சொல்லிட்டேன். ஏதோ சினிமாவை வந்து நிறைய பேர் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு எடுக்கிற சினிமாவை இது நல்லா இல்லை, அது நல்லா இல்லை, அது பாட்டு நல்லா இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களையே கூப்பிட்டு ஒரு படம் எடுத்து நீங்களே பாருங்கள் அப்படின்னு சொல்கிற அந்த விதம் நல்லா இருந்தது. அதுக்கு எப்படி பண்ணலாம், மெலடியாக பண்ணலாமா, நிறைய 5 மொழியில் எடுக்கிற ஒரு இது ரியாலிட்டி ஷோ. இது எல்லாருக்கும் தகுந்த மாதிரி இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் ஸ்டைலில் பண்ணணும்னு ஒரு ஆசை. இது பண்ணும்போது ஒரு 2-3 டியூன் போட்டேன், அது ஒர்க் அவுட் ஆகலை. எப்போது மாதிரி பாஷா, அண்ணாமலை, ஹாஹா அது மாதிரி படத்துக்கெல்லாம் கூட இருந்த சுரேஷ் டைரக்டர் என் கூட இருந்ததுனால இது நல்லா வந்துருச்சு, அவ்வளோதான் சொல்லுவோம். மொத்தத்தில் அவர் கூட இருந்தார் என் கூட. இதுவும் ஒரு நல்ல டியூனாக வந்தது. உடனே பா விஜய் எழுதுனா நல்லா இருக்குமே, அவர் எனக்கு நல்ல ஹிட்ஸாங்கலாம் நிறைய எழுதியிருக்காரு. கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலர்லேருந்து நிறைய பாட்டு எழுதியிருக்காரு. விஜய் வந்தாங்க, பா விஜய் வந்தார். அந்த படத்தோட அந்த ஃபுல் சப்ஜெக்டையே ஓப்பனிங் 2 லைன்லேயே கொடுத்துட்டார். அதாவது ஆல் லைட்ஸ் ஆன், ரோல் கேமரா, ஆல் லைட்ஸ் ஆன், ரோல் கேமரா, நோ கமெண்ட்ஸ், நீ பூமரா. அவ்வளோதான் படம், இது முடிஞ்சு போச்சு சப்ஜெக்டு.
அது மாதிரி அவ்வளோ அழகாக கொடுத்தாரு. ஆதித்யா பாடியிருந்தாங்க. அதே மாதிரி நீங்கள் தானே அது இவங்க தான் பாடினாங்க சார், மோனிஷா அவங்க தானே பாடினாங்க. அதை விட ஆர்ஏவி அவர்களுக்கு இசை மேலே எவ்வளோ பற்றுன்னு அன்றைக்கி தான் தெரியும். நானும் பாடட்டுமான்னார். அவரை வாய்ஸ் செக் பண்ணேன், அவர் பாடி காமிச்சார். ரொம்ப அற்புதமாக இருந்தது அவர் வாய்ஸ். அவரையும் பாட வச்சேன். நல்லா பாடினார். மோனிஷாவும் நல்லா பாடினாங்க. ஆதித்யா நல்லா பாடினார். அதில் ஒரு ரேப், அதாவது முதல்ல ஒரு வெஸ்டர்னில் ஒருத்தர் ரேப் ஸ்டைலில் பாடுவார். அதுக்கப்புறம் நான் லோக்கலில் பாடுவேன். அதே ரேப் ஸ்டைலில் வெஸ்டர்னில் கானா மாதிரி பாடிட்டேன். அது அந்த லோக்கலாக நீங்கள் கேட்டால் தெரியும். அதுபோல் இந்த ரியாலிட்டி ஷோ வெற்றி அடைய எல்லாம் வல்ல இறைவனை நான் வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அந்த அன்பு அந்த மாதிரி நல்லா சார் ப்ளீஸ் சார். சாரி சார். ஏமா உன்னை எதுக்குமா டோல்கேட்டில் விட்டு போனேன்? மோனிஷா பாட்டும் நல்லா பாடுறாங்க, பேச்சும் நல்லா பேசுகிறேன். குத்து விளக்கு ப்ராசஸ் தான். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இந்த விழாவிற்காக வந்திருக்காங்க நமக்காக. அண்ட் லெட்ஸ் வெல்கம் ஃபஸ்ட்டு ஒரு ஆக்டர் நான் வந்து கூப்பிட போகிறேன். அண்ட் நிறைய படங்களில் வந்து அவருடைய கதாபாத்திரம் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும். கிட்டத்தட்ட வந்து ஹீரோவுக்கு இணையான ஒரு கதாபாத்திரமாகவும் இருக்கும். அதுக்குன்னு ஒரு சரியான அழுத்தம் அது மக்களிடத்தில் ரொம்ப சூப்பராக கொண்டு போய் சேரும். அது மாதிரி நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. அண்ட் இப்போ லீடாகவும் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இன்றைக்கி நம்மளுடைய அழைப்பை ஏற்ற வருகை தந்திருக்கக்கூடிய ஆக்டர் சவுந்தரராஜன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். Also, I call upon RAV, founder of Big Picture, to hand over the momentum. ஓகே, நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது, பரவாயில்ல. மண்ணுக்கும் மக்களுக்கும் வணக்கம். பத்திரிகை, மீடியா, கலையுலக ஜாம்பவான்கள் எல்லாருக்கும் என்னுடைய சிறப்பு வணக்கம். நான் இங்கே வந்தது காரணம் நண்பர் பரத். பரத் பற்றி எல்லாருக்குமே தெரியும். வெர்சடைல் ஆக்டர் அண்ட் ஒரு டேலண்ட், ஹைலி டேலண்ட் எல்லாருக்குமே தெரியும். பட் 0% ஆட்டிடியூட் அண்ட் 0% யூகோ பர்சன்றது எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா நான்லாம் கிராமத்துலேருந்து வந்தவன், சினிமா புதுசாக வந்தவன். ஸோ ஆக்டர்ஸ் யூனியனில் நான் ஒரு ஈசி மெம்பராக இருக்கும்போது பெரிய ஆக்டர் கூட இன்ட்ராக்ட் பண்ணும்போது சில நேரம் சம் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஆனால் இது வரைக்கும் நான் பரத்துக்கிட்ட அந்த மாதிரி எந்த ஆட்டிடியூட்னு பார்த்ததே இல்லை. அந்த ஒரு ரீசன் தான் நான் இங்கே வந்திருக்கேன். அண்ட் ஆல்சோ மை ஒய்ஃப் தமன்னா, அவங்க இதில் ஒரு ஒர்க் பண்ணுறாங்க. லாஸ்ட் மினிட்ல எல்லாரையுமே கூப்பிட்டுருந்தோம். எல்லாருக்குமே சாரி. அவங்க சைடில் நான் அவங்களுக்கு நன்றி சொல்கிறேன் வந்து இந்த ஷோக்கு வந்ததுக்கு. அண்ட் எனக்கு வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த ஷோ ப்ரொடியூஸ் பண்ணுற ஆர்ஏவி சாராக இருக்கட்டும், அவங்க இன்வெஸ்டர்ஸாக இருக்கட்டும், ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, க்ளோஸ் டு ஹார்ட்டாக ஃபீல் பண்ணேன். ஏன்னா வாய்ப்பு தேடிட்டு இருக்க எங்களை மாதிரி இருக்கவங்களுக்கு ஒரு கிடைச்ச பிளாட்ஃபார்ம் தான் நாளை இயக்குனர். நான் வந்த டைமில், படிப்பு முடிச்சுட்டு வந்த டைமில் வந்து படம் பண்ணணும்னு நினைக்கும் போது, நான் லண்டனில் இருந்தேன். படம் பண்ணணுன்னு நடிக்கும்போது எப்போது நம்மளுக்கு வாய்ப்பை தர மாட்டாங்க, நம்மளே ப்ரொடியூஸ் பண்ணலான்னு வந்தேன். ஷார்ட் ஃபிலிம் பண்ணி, டெலிஃபிலிம் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணலான்னு வந்தேன். ஒரு டைமில் என் கையில் இருந்த காசு எல்லாமே போயிடுச்சு. அப்போது எனக்கு கிடைச்ச பிளாட்ஃபார்ம் தான் நாளை இயக்குனர். அப்போது கார்த்திக் சுப்பராஜ், விஜய் சேதுபதி, மணிகண்டன், நாங்கள் எல்லாருமே ஒரு டீமாக சேர்ந்து ஷார்ட் ஃபிலிம் எடுத்து அந்த இதில் வந்து ஒரு வெளிச்சம் கிடச்சி, அதுலேருந்து தான் சுந்தரபாண்டியன், தென் நிறைய படங்கள் பண்ணியிருக்கோம். இன்னுமே ஒரு சக்ஸஸ் அப்படின்ற ஒரு இண்டிவிஜுவல் சக்ஸஸை பார்க்குறது ரொம்ப ஒரு சிரமமாக இருக்குது, நல்ல படங்கள் பண்ணால் கூட. லாஸ்ட் மந்த் ராமன் அப்துல்லா ஆண்டின்னு ஒரு படம் நான் ஹீரோவாக பண்ணியிருந்தேன். தியேட்டரில் ரிலீஸ் ஆச்சு. பத்திரிகையாளர்கள் எல்லாருமே பாராட்டினாங்க, எந்திரிச்சு நின்று கை தட்டினாங்க. இப்போ ரீசெண்டாக யூடியூப்பில் ரிலீஸ் ஆகி 10 டேஸில் வந்து 8 lakhs பீப்புள் பார்த்துருக்காங்க. எல்லா கமெண்ட்டுமே பாசிட்டிவாக இருக்குது. பட் படம் எடுத்த ப்ரொடியூசருக்கும் பணம் கிடைக்கல, எங்களுக்கும் பெருசாக ஒரு ஓப்பனிங் கிடைக்கல. ரீசன் அதுக்கு ஒரு சில விஷயங்கள் இருக்குது. அப்படி இருக்க சூழலில் கூட இன்னைக்கு சினிமா நடிக்கணும், சினிமா எடுக்கணும்னு இருக்கக்கூடிய எல்லாருக்கும் ஒரு பிளாட்ஃபார்மாக வந்த இந்த பிக் பிக்சர்ஸ்க்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதை ஹோஸ்ட் பண்ணுற என்னுடைய நண்பர் உடன்பிறவா சகோதரன் கூட சொல்லலாம், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பரத்தை. அவ்வளோ நிறைய பேருக்கு தெரியாது, திருப்பி நான் அதை மென்ஷன் பண்ணணும். 0% ஆட்டிடியூட் அண்ட் 0% ஈகோ பரத். ஏன்னா நான் இப்போது எனக்கு வாய்ப்பு ஆக்டர்ஸ்குள்ளே போகும்போது யாராவது ரெஃபர் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்ப்போம். ஆக்டர்ஸ் பெருசாக பண்ண மாட்டாங்க. பட் பரத் வந்து எனக்கு 2-3 ப்ராஜெக்ட் அவர் கால் பண்ணி, சவுந்தர் இந்த கதை கேட்டால் இதில் நீங்கள் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. 2-3 வாட்டி எப்போ பேசினாலுமே ஒரு பாசிட்டிவ் இருக்கும், ஒரு பாசிட்டிவான ஒரு பர்சனாலிட்டி, அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு மனிதர்.
ஸோ அவர் இந்த ஹோஸ்ட் பண்ணும்போது, இந்த ப்ரோக்ராம் ஹோஸ்ட் பண்ணும்போது இன்னும் பெருசாக அவருடைய பாசிட்டிவிட்டியும் இந்த ப்ரோக்ராமுக்கு கிடைக்கும், ஒரு பெரிய ஹிட்டாகும்னு சொல்லி கடவுளை வேண்டிக்கிறேன். எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். ஆக்சுவலாக புலியார் சுழி இவர் மூலமாக தான் ஆரம்பிச்சது. சார் அவர் வரும்போது நான் இதை சொல்லலான்னு, இட் ஆல் ஸ்டார்டட் ஃப்ரம் சவுந்தர்ட்டேருந்து அவங்க ஒய்ஃப்ட்ட போய் எல்லா விஷயங்களும் எனக்கு வந்தது. பிரதர், ஒரு சிம்பிள் விஷயம் தான், நம்ம லைஃப்பை நம்ம தான் பார்த்துக்கணும், புரியுதுங்களா? வேறு வழியே கிடையாது. இப்போ இருக்கிற சினிமா நிலைமையில் அடுத்தவங்களால நம்பவே முடியாது. நீங்கள் தான் அடித்து பிடிச்சி மேலே ஏறி வரணும். அண்ட் ஐ நோ யூஆர் வெரி டேலண்டட், வெரி ஆர்கானிக், ரொம்ப அழகான யதார்த்தமான நடிகர். ஸோ உங்களுக்கான டைம் வரும்போது அதை கரெக்டாக பிடிச்சி ஏறி போயிருங்க. அது வரைக்கும் உழைச்சிக்கிட்டே இருப்போம். சூப்பர் பிரதர், ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். இதே கிராஃப்ட்லேருந்து யாராவது வராங்களா? கண்டிப்பாக இதே கிராஃப்ட்லேருந்து இங்கே ரொம்ப தி பிரிட்டியஸ்ட் in the room அப்படின்னு சொல்லலாம். So she's known for her brilliant characters that she's done in Avan Even பாலா சாரோட டைரக்டோரியலில் வந்துட்டு ரொம்ப அழகாக நடித்து நிறைய பேர் வந்துட்டு வியக்க வச்சாங்க. So let's just welcome ஜனனி அவர்கள் to the stage for a few words about Big Picture. எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அவங்கள இன்னைக்கு மீட் பண்ணுறதுக்கு. நிறையா பெரிய ஜாம்பவான்கள்லாம் வந்திருக்காங்க. அவங்களுக்கு நடுவில் இங்கே நிற்கிறதே ஒரு பெரிய விஷயமா நான் கன்சிடர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு சவுந்தர் அவர்கள் தான் எனக்கு கால் பண்ணார். ஒரு 5 days பேக் கால் பண்ணி சொன்னார், இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் லான்ச் பண்ண போகிறாங்க, அதோட ஐடியா சொன்னாங்க. அண்ட் ஹீ டோல்ட் ஹிஸ் ஒய்ஃப் வில் டாக் டு மீ அபவுட் இட், தமன்னா. ஸோ அவங்க வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணும்போதே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. லைக் ஆப்வியஸ்லி இது வந்து மக்களே வந்து தேர்ந்தெடுத்து ஒரு ஹீரோவாக இருக்கட்டும், ஹீரோயினாக இருக்கட்டும், எவ்ரி திங் இஸ் டிசைடட் பை த பீப்புள். ஸோ அதுவே ஒரு ஃபர்ஸ்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அண்ட் இந்த டேக்லைன் நான் பார்த்தேன், அதில் வந்து கனவுகள் மெய்ப்பட வேண்டும் படம் அப்படின்னு போட்டிருந்தது ப்ராக்கெட்டில். ஸோ அதுவே லைக் எவ்வளோ பேருக்கு வந்து எவ்வளோ கனவுகள் இருக்கும், சினிமாவில் ஜெயிக்கணும், வாய்ப்புகள் வந்து அதுக்கான பிளாட்ஃபார்ம் கரெக்டாக அமையறதில்ல. ஸோ அது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுவே லைக் hats off to the whole team, like RAV sir, everyone like who's behind this, and mainly Bharat. When he's hosting this, I've done 3 movies with Bharat, and நான் என்ன நோட்டீஸ் பண்ணேன்னா, he's extremely hard working and he's very professional. like அது எப்படின்னா அவ்வளோ பேஷன் இருக்கும் அந்த ஒரு சீனில் வந்து, அந்த சீன் கரெக்டாக வர வரைக்கும் he doesn't bother about the takes. நான் சம்டைம்ஸ் பயப்படும், ஐயோ ஒன் மோர் டேக். he's like no don't worry about the takes, just make sure that you're comfortable. அந்த மாதிரி அவ்வளோ ஒரு கம்ஃபர்டபுள், எக்ஸ்ட்ரீம்லி ஃப்ரெண்ட்லி, அட் த சேம் டைம் வெரி ப்ரொஃபஷ்னல். ஸோ எனக்கு வந்து ஐம் வெரி ஹாப்பி. அந்த ஹோல் கான்செப்ட் எவ்ரிதிங் இஸ் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அண்ட் நானே ஒரு ஆடியன்ஸாக இருந்து பார்க்கும்போது ஐம் கோயிங் டு வாட்ச் ஆல் த எபிசோட்ஸ். நான் வெயிட் பண்ண போகிறேன், ஹூ இஸ் கோயிங் டு பி த ஃபைனல் ஹீரோ, ஃபைனல் ஹீரோயின், த ஹோல் பிக்சர். ஸோ ஐ எம் வெரி எக்ஸைட்டட். So I'm sure it's going to be interesting. So all the very best to the whole team. எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டிருப்பீங்க. ஸோ உங்கள் எல்லாருக்குமே என்னோடய வாழ்த்துக்கள். அண்ட் நிறையா ஹீரோயின்ஸ் வந்து இந்த மாதிரி லைக் ஒரு கரெக்டான வாய்ப்பு தேடி வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ நானும் அதுக்கான வாய்ப்புகள் வந்து கரெக்டாக ஒரு தமிழ் பேசுகிற ஹீரோயினுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு. ஸோ இதில் ஆப்வியஸ்லி எல்லாருக்கும் கிடைக்க வேண்டியவங்களுக்கு ஒரு கரெக்டான வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நிறைய லாங்குவேஜஸில் இருக்குது. ஸோ ப்ராப்ளி எல்லா லாங்குவேஜில் இருக்கிற ஒரு டேலண்டடான யங் ஹீரோயின்ஸ்க்கு நல்ல கரெக்டான வாய்ப்பு கிடைக்கணும் அப்படின்றதுல நான் ஆசைப்பட்றேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் குரேஷி அண்ட் முனிஷ், யூ ஆர் டூயிங் அ கிரேட் ஜாப். தேங்க்யூ. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. இருங்க அந்த சின்ன ஒரு டோக்கன் ஆஃப் லவ் ஆர்யாவி அவர்களை அன்புடன் மேடை கிடைக்கிறோம். அண்ட் ஜனனியருக்கு ஒரு கைத்தறல் கொடுத்துருங்க. ஏன்னா ரீசெண்டாக தான் திருமணம் ஆச்சு. ஒரு ஹனிமூனுக்கு கோலாலம்பூர் போக வேண்டியவங்கள மயிலாப்பூருக்கு வர வச்சிருக்கோம்னா சாதாரண விஷயம் கிடையாது. நம்மளோட அழைப்பு ஏற்ற வந்திருக்காங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாடல், அதுக்கு வந்து இசை கண்டிப்பாக முக்கியம். அதுக்கப்புறம் மற்ற சில அம்சங்களும் ரொம்ப முக்கியம். குறிப்பாக வரிகள், அந்த லிரிசிஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த பாடல் ஆசிரியர் அவங்க வந்து அந்த பாட்டுக்கு ஒரு உயிர் கொடுக்குற மாதிரி அந்த வரிகளை கொடுத்தாதான் அது மக்கள் மனசை போய் தொலைக்கும். எங்க ரீசெண்டாக உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாடல் வரிகளை என்ன சொல்லுங்க? ஆரா 10க்கு 10ன்னு ஒரு சாங் வந்து வாய பத்துமா தேவையில்லாம. ஓகே, ஒரு மரியாதைக்குரிய பாடலாசிரியர் பா விஜய் அவர்களே அன்புடன் மேடை கலைக்கிறோம். பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கு என்னோட அன்பான வணக்கம். ஸோ இந்த மேடை மிக அழகான அலங்காரமான மேடையாக இன்று இருக்கிறது. என்னுடைய அன்புக்குரிய பெருந்தகைகள் 2 பேர். எனக்கு எப்போவுமே நிறைய இடத்துல போய் பாட்டு எழுத போனாலும்
எப்போவுமே இந்த இவங்களுடைய டீமுக்கு பாட்டு எழுத போகும்போது மட்டும் ஒரு கூடுதல் சந்தோஷத்தோடு எழுத போவேன். என்னுடைய அபிமானத்துக்குரிய இயக்குனர் சுரேஷ் கிருஷ்ண சார் அண்ட் என்னுடைய தேனிசை தென்றல் தேவா சார், 2 பேருக்கு அன்பான வணக்கங்க சார். பரத் சார், ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்களை சந்திக்கிறேன். எப்போ சந்தித்தாலும் நான் உங்களை ஒரு 15 வருஷத்துக்கு முன்னால் பார்த்த மாதிரி அதே மாதிரி வந்துட்டுருக்கீங்க. இது உங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய பிராப்தம் தான் சினிமாவில். ஸோ இந்த பிக் பிக்சர்னுடைய கான்செப்டினுடைய தயாரிப்பாளர், அதனுடைய கர்த்தா, எப்படி வேணாலும் சொல்லலாம், திரு ராஜ் நவீன் அவர்களுடைய பெரிய நன்றியும் பெரிய பாராட்டுகளும். இந்த ப்ரோக்ராம் வந்து ஒரு சாதாரண ப்ரோக்ராமாக தெரியல. இந்த நிகழ்வு, இந்த கான்செப்ட் எதுவுமே சாதாரணமாக தெரியல. யார் நம்மளை சாட்டையில் அடிக்கிறாங்களோ அந்த சாட்டையை அவங்கள்ட்டே கொடுத்து நீயே அடிச்சுக்க அப்படின்னு சொல்கிற ஒரு அற்புதமான வித்தையை இவர் எங்கேருந்து கண்டுபிடிச்சாருன்னு தெரில. ஸோ அப்படி ஒரு கான்செப்டை இவர் எங்கிட்ட பாட்டு எழுதும்போது சொன்னார். ஸோ அப்போ அவங்க வந்து ஒரு நிறைய ஐடியாஸ் வச்சுருந்தாங்க, இப்படிலாம் லிரிக்ஸ் இதில் வரலாம், இப்படிலாம் கொண்டு வரலான்னு சொல்லி. அப்போ சுரேஷ் கிருஷ்ணா சார் தான் கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் போது எதுவே எனக்கு ரொம்ப புதுசாக இருந்தது. ஸோ நம்ம சினிமாவுக்கு பாட்டு எழுதியிருக்கோம், நிறைய சீரியலுக்கு பாட்டு எழுதியிருக்கோம், டைட்டில் சாங் எழுதியிருக்கோம். ஆனால் இந்த மாதிரி ஒரு ஷோக்கு வந்து பாட்டு எழுதுனது இதான் எனக்கு தெரிஞ்சு நான் முதல் முறை இந்த மாதிரி ஒரு ஷோ அப்படிங்கிற ஒரு லைவ், இந்த மாதிரி ஒரு ஷோக்கு பாட்டு எழுதுறது முதல் முறையாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதுக்கு எழுதும்போது இந்த மாதிரி கான்செப்டில் இப்படிலாம் வரலாம் அப்படின்னு நிறையா சொன்னாங்க. இப்போ தேவ சாரும் ஏற்கனவே 2-3 டியூன்லாம் போட்டு ராஜநவீன் சாரும் அவங்களுடைய டீமெல்லாம் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி இந்த டியூனை அவங்க செலக்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அப்போ தான் இந்த பாடல் எழுத ஆரம்பித்தோம். ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது. ஸோ எப்போவுமே ஒரு உள்ள ஃப்ளோருக்குள்ளே போனோன்னா ஒரு டைரக்டர் என்ன சொல்லுவார், ஆல் லைட்ஸ் ஆன், ரோல் கேமரா அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ அதுவே இந்த டியூனுக்கு ஃபிட் ஆச்சு. இப்போ தேவா சார் ரொம்ப சந்தோஷமாக, சுரேஷ் சாரும் சார் எக்ஸாக்டாக இந்த லிரிக்ஸ் ரொம்ப பொருந்தது. ஸோ இந்த பாட்டினுடைய அடுத்த கான்செப்ட் எல்லோரும் விமர்சிக்கிறாங்க. இப்போ நோ கமெண்ட்ஸ், நீ பூமரா அப்படின்னு சொல்லி அந்த கமெண்ட்ஸை வச்சே பாட்டை எழுத ஆரம்பித்தோம். இப்போ போக 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 என்னாச்சுன்னா, சரி இதை விமர்சிக்கிறவங்கெல்லாம் சேர்ந்து இதை பாடினா எப்படி இருக்குன்னு ரேப் பண்ணாங்க. ஸோ அந்த விமர்சிக்கிறவங்களே, நீங்கள்லாம் என்ன படம் அடிக்கிறீங்க, இப்போ உங்கள் படம்லாம் இப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி விமர்சிச்சா எப்படி இருக்கும். ஸோ இது எனக்கு ரொம்ப புதுசாக இருந்தது. இந்த மாதிரி ஒரு கான்செப்டில் எழுதினா நல்லா இருக்கும்னு சொல்லி அதுக்கு ஒன்று எழுதணும். சரி இப்படி ஒன்று எழுதிட்டு இருக்கும்போது தான் தோணுச்சு, சரி ப்ளூ சட்டை மாறன் பாடினா எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு ஐடியா வந்துச்சு. சரி ப்ளூ சட்டை மாறனை எதிர்த்து வந்து ஒரு பாட்டு ஒன்று ஒரு ப்ராப் பண்ணிட்டோம். நான் ப்ளூ சட்டை மாறன்னு சொன்ன ஒரு அடையாளத்துக்கு சொல்கிறேன், அவருக்கும் நமக்கு ஒன்றும் கிடையாது, ஒரு அடையாளமாக சொல்கிறேன். ஒரு விமர்சகத்துக்கு அவர் ப்ளூ சட்டைன்னு ஒரு அடையாளம் இருக்கு இல்லையா. ஸோ அதனால் சொல்கிறேன். ஸோ அவரே ஒரு பாட்டை பாடினா எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு ஐடியா சொன்னால் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது. நீங்கள் ஒரு லிரிக்ஸ் சரியாக உங்களுக்கு புரியல, நிறையா ஆடியோ இங்கே சரியாக வரல, நீங்கள் தனியாக பாட்டு கேட்டால் தெரியும். ஸோ ப்ளூ சட்டையை கேட்டால் கூட ரொம்ப சந்தோஷப்படுவார்னு நினைக்கிறேன். அப்போ நம்மளை பற்றி கூட பாட்டு எழுதியிருக்காங்கப்பா. ஸோ அது மாதிரி அந்த டீமுக்கு அவரே பாடினா எப்படி இருக்குன்னு ஒரு 10 லைன் எழுதி அவரே தரப்பில் நியாயமெல்லாம் சொல்லி, எப்பா நான் 100 ரூபா டிக்கெட் வாங்கி கொடுத்து வரேன், இன்னும் வேணால் படம் எடுத்து வைப்பியா, எடுத்த படத்தை எடுக்கிறேன், எனக்கு காசை நானாக கொடுக்குறேன் அப்படிங்கலாம் சொல்கிற மாதிரி அவரே வந்து சொன்ன மாதிரி சில வரிகள்லாம் போட்டு அந்த பாட்டு ரொம்ப அழகாக உருவாச்சு. ஸோ இந்த கான்செப்ட் ரொம்ப புதுசு. அதுக்கு உயிராக்கம் செஞ்சு இவ்வளோ பெரிய ஒரு பொருளாதார முதலீடு செஞ்சு இதை தயாரிச்சிருக்காரு ராஜ் நவீன். மட்டும் இல்லாமல் இந்த படம் இந்த படம் மாதிரி தான் இது. நான் ஃபைனலாக ஒரு பெரிய ஒரு பேன் இண்டியா மூவியாக தான் உருவாகுது. ஸோ அதுலேயும் அவர் வந்து எனக்கு தெரிஞ்சு அவர் கேமியோ ரோல் பண்ண போகிறாரா இல்லை எவரே ஹீரோவாக பண்ண போகிறாருன்னு தெரியல. அந்த லெவலில் அவர் வந்து இப்போவே ஒரு ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்காரு அங்கங்கே. ஸோ கண்டிப்பாக ரோல் பண்ணுவாருங்கிறது இந்த 2 ப்ரோமோ பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப உறுதியாச்சு. ஸோ இப்படி ஒரு அருமையான ஒரு பாடலை எனக்கு கொடுத்த ராஜ் நவீன் சார் மற்றும் அவங்க டீம் அண்ட் வந்து சுரேஷ் சாருக்கு ரொம்ப என்னோட மனப்பூர்வமான நன்றி. அவர் எல்லா படைப்புகளிலும் என்னுடைய பெயரை வந்து அவர் எழுதுவார். ஃபஸ்ட்டு சுரேஷ் கிருஷ்ணா எழுதுவார், அதுக்கடுத்து தேவா சார் எழுதுவார், 3வது என்னுடைய பெயர் அவர் கண்டிப்பாக அவருடைய அரிசியில் என்னுடைய பெயரும் இருக்கும். ஸோ தேவா சார் ரொம்ப மகிழ்ச்சி சார். உங்களோட நிறைய பயணம் செஞ்சுருக்கேன், நிறைய பாடல்கள் எனக்கு கொடுத்துட்டே இருக்கீங்க. ஸோ உங்ககிட்ட பாட்டு எழுதும்போது மட்டும் நான் ஆரம்பத்துலேருந்து எழுதும்போதும் எனக்கு ஏற்படுற ஒரு பெரிய மகிழ்ச்சி என்னென்னா, பாட்டெல்லாம் முடிச்சுட்டு கம்போசிங்கை முடிச்சுட்டு அது வந்து உங்கள் ஹார்மோனியம் மட்டும் சார், அது வந்து இந்த அலாவுதீனோட அற்புத விளக்கு மாதிரி தான், அதை தொட்டோடனே டியூன் வந்துடுது. ரொம்ப நேரம் நீங்கள் வந்து 3 மாதம்லாம் காத்து கேட்கறது இல்லை, ஃபாரின் போகிறதில்ல, க்ரூஸ் கப்பல் ஏறுறதில்ல. ஆனால் நீங்கள் தொட்டினாலே வந்து அது டியூனாக வந்துடுது. அது பெரிய ஒரு மேஜிக். அதையெல்லாம் தாண்டி டியூனை முடித்து அப்படியே சந்தோஷமாக நீங்கள் ஒரு ஆனந்த காஃபி கொடுப்பீங்க. அதை அனுபவிச்சவங்களுக்கு மட்டும்தான் அந்த ஆனந்தம் என்னன்னு தெரியும். ஸோ அந்த ஆனந்த காஃபியோட இந்த பாடல் எழுதின பெரிய வாய்ப்பு கொடுத்தமைக்கு இந்த எல்லா டீமில் இருக்க எல்லாருக்குமே என்னுடைய மனப்பூர்வமாக நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். இப்படி சினிமாவுக்கு எல்லா கலைகளும் முக்கியமோ அந்த மாதிரி நடனக்கலைங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம்.
நிறைய குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரையும் அட்ராக்ட் ஆகி அது தனியாக கேட்டாலுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அதை பார்க்குறதுக்கும் அவ்வளோ ஆர்வமாக இருக்கும். அப்பேற்பட்ட நடன கலையில் வந்து தனக்குன்னு ஒரு இடத்தை பிடிச்சி ஒரு பெரிய நிறைய ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கி வச்சிருக்காருன்னு சொல்லலாம். அந்த சின்ன மூமெண்ட்ஸில் கூட அவ்வளோ எலிகன்ஸ், அவ்வளோ டெடிகேஷன், அப்படி ஒரு விஷயங்கள் பண்ணக்கூடிய நம்ம தினேஷ் மாஸ்டர் அவர்களை அன்புடன் மேடை கலைக்கிறோம். சின்ன மூமெண்ட்டில் ஒரு எலிகன்ஸ், ஒரு டெடிகேஷன் மாஸ்டர் பார்த்தியா எப்படி பிடிச்சாருன்னு. எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகையாளர் எல்லாருக்கும் வணக்கம். ஏன்னா கொஞ்சம் ஃபேமஸாக இருந்தேன், நடுவில் நிறைய ஃபேமஸ் ஆகிவிட்டாங்க, உங்களுக்கு தெரியும். அவர் இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். நல்ல கான்செப்டு. இந்த இதுக்கு கரெக்டாக அந்த டிபார்ட்மெண்ட்டில் எல்லாருமே இங்கே வந்திருக்காங்க. டைரக்ஷன் சைடு சுரேஷ் கிருஷ்ணா சார் வந்திருக்காரு, மியூசிக் சைடு தேவா சார் வந்திருக்காரு, அப்புறம் நம்ம கேமராமேன் சைடு முத்தையா வந்திருக்காப்புல. முத்தையா வணக்கம் முத்தையா. அப்புறம் லிரிக் சைடு பா விஜய் சார் வந்திருக்காரு. அப்புறம் டான்ஸ் இல்லைன்னு நினச்சேன், பார்த்தா பாரத் இங்கே டான்ஸ்னு சொல்லிட்டாரு. எஸ்கேப் ஆகலான்னு பார்த்தேன், ஏன்னா இது சங்கு அங்கங்கள்லாம் இருக்கேன்னு ஒரு பயத்தில் எஸ்கேப்டாக நினச்சேன். சரி, பரத் கொரியோகிராஃபின்னு சொல்லிட்டாரு. பரத் ரொம்ப ரொம்ப ஸ்வீட். நான் பரத்துக்கு நிறைய பாட்டு பண்ணியிருக்கேன். சவுந்தர் சொன்ன மாதிரி தான், ஜீரோ தான் அவருக்கு, இந்த ஈகோ அதெல்லாம் இல்லை. ஏன்னா நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் நிறைய பாட்டு. என்ன சொன்னமோ அதை அப்படியே பண்ணுவார் பரத். ஏன்னா பரத் பெஸ்ட் டான்ஸர் எனக்கு தெரியும், அவ்வளோ அழகாக ஆடக்கூடியவர். ஆனால் சார் சொன்ன மாதிரி பரத் அப்படியே தான் இருக்கீங்க இன்னும். பார்த்து அந்த சீனு ராமசாமி சார் படத்தில் பார்த்த மாதிரி. ஸோ அப்படியே தான். ஆமாம், ரொம்ப சந்தோஷம். இங்கே வரதுக்கு காரணம் சவுந்தர் தான். ஏன்னா சுந்தர பாண்டியன்லாம் எல்லா பாட்டும் நம்ம தான் பண்ணோம் அந்த டைமில். சவுந்தர் அப்பத்துலேருந்து பழக்கம், சசிகுமார் கூட இருக்கும்போது. 2001 நான் மாஸ்டர் ஆனேன். 2001 மாஸ்டர் ஆகிறதுக்கு நான் சுற்றாத சுற்று இல்லை. ஏன்னா அவ்வளோ சுற்றி எல்லாத்துக்கிட்டே போவேன். சார் நல்லா ஆடுவேன், நல்லா கொரியோகிராஃபி பண்ணுவேன், எனக்கு சான்ஸ் கொடுங்கன்னு எல்லா கம்பெனிக்கும் போவேன். என்னை கூட்டிக்கிட்டு சுற்றுறது என் கூட ஜப்பான் குமார்னு ஒருத்தர் இருப்பார், நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஜும்பலக்காலாம் ஆடுவார். அவர் தான் என் நண்பர், அவர் தான் என்னை கூட்டி எல்லா கம்பெனிக்கும் சுற்றுவோம். ஸோ அவ்வளோ கஷ்டம் அந்த டைமில். ஒரு என்ன டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சினிமாக்குள்ளே வரதுன்றது அவ்வளோ கஷ்டம். ஸோ நம்மளோட முழு டேலண்ட்டை அங்கே காமிச்சு அந்த டேலண்ட் வந்து எல்லாருக்கும் திருப்தியாகணும். அதாவது டைரக்டர் திருப்தியாகணும், கேமராமேனும் திருப்தியாகணும், ஒரு ஹீரோவும் திருப்தியாகணும், ஆடுற ஆர்டிஸ்ட்டும் திருப்தியாகணும். இப்படி 4 பேரும் திருப்தியானால் மட்டும்தான் அந்த இடத்துல நிம்மதியாக நம்ம டேலண்ட்டை காட்ட முடியும், அதாவது ஃப்ரீயாக நம்ம பண்ண முடியும். ஸோ அவ்வளோ ஒரு டஃப்பான இது. நான் பார்த்தீங்கன்னா 2001 ஷாஜகான் படம், அது என்ன மின்னிலை பிடித்து அப்புறம் மெல்லினமே அப்புறம் 2002 ஆள் தோட்ட பூபதி, அதுன்னு வந்து இப்போ வரைக்கும். பட் அப்போ அவ்வளோ டஃப்பு. நாங்கள்லாம் அந்த சினிமாக்குள்ளே வரும்போது சாருக்கு தெரியும். பட் இன்றைக்கி ஈஸியாக எல்லோரும் வரக்கூடிய அளவுக்கு இப்படி ஒரு பிளாட்ஃபார்ம் அமைச்சு கொடுத்த ஆர்வி சார் சூப்பர். ஏன்னா எல்லா இதுலேயும் எல்லா டேலண்டஸும் இருக்காங்க, எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்து பண்ணுறது சூப்பர்னு நான் நினைக்கிறேன். சூப்பர். ஆனால் இதெல்லாம் முடிச்சு நீங்கள் படம் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் சூப்பர் சார். ஆல் த பெஸ்ட் சார், அரவி சார், ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மாஸ்டர். தேங்க்யூ மாஸ்டர். இப்படி ஒரு இக்கு வச்சார் பார்த்தீங்களா, முடிச்சுட்டு படம் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் சூப்பர்னு. கண்டிப்பாக அந்த சக்ஸஸ் பார்ட்டிலையும் மாஸ்டர் நம்ம இன்வைட் பண்ணுறோம், அதுவும் கூடிய சீக்கிரம் நடக்க போகுது. இப்போ மாஸ்டருக்கு வந்து ஒரு சின்ன ஒரு அன்பு பரிசு கொடுத்து மாஸ்டர் நம்ம வழி அனுப்பி வைக்கலாம். அம்மா, அடுத்து இந்த ஒரு கிராஃப்ட்ல இருந்து நம்ம யார் வரப்போறா? அண்ட் குறிப்பாக 2வது ரோவில் உட்காந்துருக்கக்கூடிய பெரிய பெரிய லெஜெண்ட்ஸ்லாம் நீங்கள் நம்ம 2nd ரோவில் உட்காந்ததுனால தான் நம்மளை இவ்வளோ லேட்டாக கூப்பிட்றாங்க, தப்பாக ஒரு முடிவு மட்டும் எடுத்துறாதீங்க. ஒரு ஆர்டரில் தான் வந்து கூப்பிட்றாங்க மேடம். அடுத்து இப்போ வந்துட்டு நம்ம மியூசிக் பார்த்துட்டோம், டைரக்ஷன் பார்த்துட்டோம், டான்ஸ் பார்த்துட்டோம். இப்போ அடுத்து வந்துட்டு ஒரு சினிமானாலே என்ன, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிளாட்னு சொல்லுவோம், இல்லை கதைன்னு சொல்லுவோம். கரெக்டாக அந்த கதைக்கு ரொம்ப ரொம்ப ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரைட்டிங். கரெக்டாக. ஸோ ரைட்டிங் வந்துட்டு எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கோ அவ்வளோ அழகாக அந்த படம் பேசுதுன்னு சொல்லுவாங்க நிறைய பேர். ஸோ அந்த மாதிரி நம்மளோட தமிழ் இண்டஸ்ட்ரியிலே இது வரைக்கும் ஒரு ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் ரைட்டர்ஸ் பாஸ்கர் சக்தி சார் தான் வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் வந்து பேச இங்கே கூப்பிட போகிறோம். ப்ளீஸ் சார், பாஸ்கர் சக்தி சார், ப்ளீஸ் ஜாயின் அஸ் ஆன் த ஸ்டேஜ். எஸ், சாருக்கு நம்ம பரத் சாருக்குமே நிறைய கனெக்ஷன் இருக்குது. எம்டன் மகன், முனியாண்டி, விலங்கில் 3ஆம் ஆண்டெல்லாம் சார் தான் ரைட்டிங்கு. வெல்கம் சார். வெல்கம் சார். ஹாய், அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். தமிழ் சினிமாவோட மிகப்பெரிய ஆளுமைகள்லாம் உட்காந்துருக்கீங்க. பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை சொல்கிறேன். ஆக்சுவலாக அவங்க சொல்லிட்டு இருக்கும்போதே எனக்கு அது தோணுச்சு, சினிமாவில் வந்து முதல்ல கூப்பிடப்படக்கூடிய ஆளாக ரைட்டர் தான் இருப்பார்.
ஆனால் ரைட்டர்ஸ் எப்பவுமே கொஞ்சம் பின்னாடி தான் இருப்பாங்க. ஏன்னா எப்பவுமே பிஹைண்ட் த ஸ்க்ரீன் பெரும்பாலும் பேரே வெளியில் வராது. நாம் பரத்துடைய எம்டன் மேனுக்கு நான் தான் ரைட்டர். அந்த அவருடைய துடிப்பான அந்த அடிக்கடி இவர் சொன்னார் இல்லையா, அவருடைய 0% ஆட்டிடியூடு உள்ளவர்னு, அதை நேர்லேயே பார்த்துருக்கேன். ரொம்ப ரொம்ப டேலண்டடான ஒரு ஆள். இவ்வளோ நாளுக்கு அப்புறம் அவரை பார்க்குறது என்னுடைய மிகப்பெரிய மகிழ்ச்சி. சவுந்தருக்கு என்னுடைய நன்றி. ஆக்சுவலாக அவர் ஆர்யவி சார் வந்து ஆரம்பிக்கும் போது எனக்கும் இது புரியல, இது என்ன நடக்க போகுது, எதை பற்றி இந்த நிகழ்ச்சி அப்படின்றது அப்படி ஒரு மாதிரியாக தான் இருந்துச்சு. ஆனால் அவர் ரொம்ப அழகாக அதை எக்ஸ்பிளைன் பண்ணார். ஒரு கதையை இந்த மாதிரி தெளிவாக சொல்லிட்டாலே படம் ஜெயிச்சிடும். ரொம்ப குழப்பமான கதையை கூட தெளிவாக சொல்லிட்டா படம் ஜெயிச்சிடும். இவ்வளோ சிக்கலான ஒரு இது ரொம்ப டெமோக்ராட்டிக்கான ஒரு அட்டம்ப்ட் அப்படின்னு தோணுச்சு அவர் சொல்ல எனக்கு. அப்புறம் இது எந்த அளவுக்கு இதை கொண்டு செலுத்த முடியும், ரொம்ப பெரிய ஒரு வேலையாக இருக்கே அப்படின்னு தோணுச்சு. ஒரு ரைட்டருங்கிறதுனால நான் ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தது, சரி நீங்கள் நடிகர்களை செலக்ட் பண்ணிடுவீங்க, ரீல்ஸ் போட்டு வச்சு பார்த்து எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிடுவீங்க, கதையை எப்படி செலக்ட் பண்ணுவாங்கன்னு நான் அவர் பேசும்போது கவனிச்சுட்டே இருந்தேன், கதைக்கு என்ன சொல்ல போகிறாருன்னு. கடைசியாக அவர் ஒன்று சொன்னார் பார்த்தீங்களா, வெவ்வேறு விதமான ஐடியாஸை வாங்குவோம், அதை எல்லாத்தையும் ஒரு ஏஐ பாட்டில் கொடுத்து ஒரு கதையை எடுப்போம், அது வந்து ரொம்ப யூனிக்கான லைன்ஸ் மட்டும்தான் அது வந்து எடுக்கும், இல்லாட்டி ரிஜெக்ட் பண்ணிடும்னு சொன்னார். அப்போ எனக்கு அந்த ஒரு மிகப்பெரிய சந்தேகம் வந்துச்சு. என்ன சந்தேகம்னா, ஒருவேளை அந்த மிஷினு இந்த நீங்கள் சொல்கிற எல்லா லைனுமே வந்து ஏற்கனவே வந்ததுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவீங்க? ஆரியவே ஒரு கதை எழுதிடுவார்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு சந்தர்ப்பம் வந்தால். ஏன்னா ஆர்தர் கோஷல்னு ஒரு பேர் ரைட்டர் உண்டு, அவர் வந்து சொல்கிறாரு உலகத்தில் மொத்தமே 7 கதை தான் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. 7 பிளாட் தான் இருக்குது. 7 பிளாட்டை தான் ஒரே இதை மாற்றி தான் நம்ம எல்லாமே பண்ண வேண்டியிருக்கு. அதனால அந்த ஏரியா மட்டும் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது, என்ன கதை எடுக்க போகிறீங்க அப்படின்றது. பட் இப்படி ஒரு விஷயத்தை யோசிக்கிறது இருக்கு இல்லையா, இது ரொம்ப யூனிக்கான ஒன்று. எப்போவுமே வித்தியாசமான சிந்தனைகள் எப்போவுமே ஜெயிக்கும். இது ஒரு வித்தியாசமான ஒரு முயற்சியாக இருக்குது. அந்த நிகழ்ச்சி ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குன்னு எனக்கு தோணுது. ஏன்னா ஒரு ஜேர்னிங்கிறது அந்த எண்டு கிடையாதுல்ல, ஃபுல்லாகவே ஒரு தானே. ஸோ இதனுடைய முதல் படியிலிருந்து இன்றையிலிருந்து பரத் அதை ஹோஸ்ட் பண்ணி அதை நடத்தக்கூடிய அந்த 15 அந்த எபிசோட்ஸும் சரி, கடைசியாக அதுக்கப்புறம் உருவாக்கப்படக்கூடிய அந்த கனவு திரைப்படம் இருக்கு இல்லையா, அந்த டெமோக்ராட்டிக் மூவி, அதனுடைய வெற்றியும் எனக்கு தெரியுது. அது வெற்றி அப்படிங்கிறத தாண்டி இது எல்லாமே ரொம்ப சுவாரஸ்யமாக ஒரு பசில் அடுத்து என்னன்னு இதுவே ஒரு த்ரில்லர் மூவி மாதிரி தான் போகும் போல் இருக்குது இந்த ப்ராசஸ்ஸே. ஸோ இந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுதுன்னு தெரியுது. இந்த மாதிரியான ஒரு ஐடியாவை யோசித்தவங்க வந்து உண்மையிலேயே திங்க் டிஃப்ரெண்ட்டுங்கிறது ஒரு பெரிய பாசிட்டிவான ஒரு விஷயம். ரொம்ப பெரிய பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் உங்களுக்கு. இந்த முயற்சி மிகப்பெரிய வெற்றி அடைன்னு நான் உங்களை வாழ்த்துறேன். நன்றி. ஓகே ஓகே. அடுத்து ஒருத்தவரை வந்து நான் இவரை ஒரு கிராஃப்ட்னு அடக்கவே முடியாது, அந்த மாதிரி ஒரு நபர். அதாவது நல்ல ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு டிஓபியில் வந்து ஒரு வெறித்தனமாக பண்ணிட்டு இருப்பாரு, பாராட்டலான்னு போகும்போது டக்குன்னு டைரக்ஷன் பண்ணிட்டு இருப்பாரு. என்ன டைரக்ஷன் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு அதை பாராட்டலான்னு போகும்போது டக்குன்னு ப்ரொடியூசர் ஆகிடுவார். இந்த மாதிரி சினிமாவில் என்னென்ன கிராஃப்ட்லாம் இருக்கோ எல்லா கிராஃப்ட்லையும் பூந்து வண்டி ஓட்டக்கூடிய ஒரு ஆள். பட் எது பண்ணாலுமே மக்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி, மக்களுக்கு வந்து ரொம்ப அதை என்ஜாய் பண்ணி அதை ரிசீவ் பண்ணுற மாதிரியான ப்ராடக்ட் பண்ணக்கூடியவர். நிறைய திரைப்படங்களுக்கு டிஓபியாகவும் இயக்குனராகவும் ப்ரொடியூசராகவும் இருந்திருக்கக்கூடிய இன்னைக்கு இங்கே வந்திருக்கக்கூடிய பிஜி முத்தையா அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். ஒரு பலத்த கைத்தட்டலோடு லெட்ஸ் வெல்கம் பிஜி முத்தையா ஸ்டார் ஆன் டு தி ஸ்டேஜ். எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஃபங்க்ஷன் பற்றி எதுவும் ஒரு க்ளூலெஸ்ஸாக தான் வந்தேன். சவுந்தர் தான் என்னை கால் பண்ணி கூப்பிட்டாரு. வந்ததுக்கப்புறம் பார்த்தது ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. பரத் சார் எது பண்ணாலும் செம்மையாக பண்ணுவார். ஸோ இந்த ப்ரோக்ராம் ஹோஸ்ட் பண்ணுறதும் வேறு லெவலில் பண்ணுவார்னு நினைக்கிறேன். சீனு ராமசாமி சார் சொன்ன மாதிரி எல்லாம் படிக்கிறதுலேருந்து பார்க்குறதுக்கு வந்துட்டாங்க. இப்போ பார்க்குறதுலேருந்து அடுத்த அப்கிரேட் ஆகி எல்லாம் படமாக எடுக்க வரப்போகிறாங்க. ஸோ அதுக்கு பெரிய பிளாட்ஃபார்மை க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு ஒரு ஆல் தி பெஸ்ட் சொல்லிக்கிறேன். சார் உங்களோட 25th மூவி 50th மூவி எல்லாம் நான் தான் டிஓபியாக பண்ணேன். 75ம் 100ம் வெயிட்டிங் சார், சீக்கிரம் வாங்க. அதுக்கும் நானே சினிமாட்டோகிராஃபராக இருப்பேன் நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லக்கூடிய, இப்போ நீங்கள் யார்ட்டாவது போய் ஸ்டண்ட் நீங்கள் புதுசாக சினிமாவுக்கு வரீங்க, யார்கிட்ட கற்றுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இண்டஸ்ட்ரியே சொல்லக்கூடிய ஒரே பேர் நன்னதன் பாண்டியா மாஸ்டர் தான். ஸோ அவர் இன்னைக்கு நம்ம கூட வந்திருக்கிறது நமக்கு ரொம்ப ஒரு பெருமையான ஒரு விஷயம். இந்த விழாவிற்கு அவரை மதிப்பு மரியாதையுடன் அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம் ஒரு சில வார்த்தைகள் பகிர்ந்து கொள்வதற்காக. லெட்ஸ் வெல்கம் பாண்டியா மாஸ்டர் ஆன் டு தி ஸ்டேஜ். அனைவருக்கும் வணக்கம். இந்த
பிக் பிக்சர்ஸ் அப்படின்ற இந்த கான்செப்டை யோசித்த ஆர்ஏவி சாருக்கு முதல்ல தேங்க்ஸ். ஏன்னா இதை யோசித்ததே வந்து ஒரு சிறப்பான விஷயம். இந்த ரியாலிட்டி ஷோ பெரும் அளவில் வெற்றி பெறணும். இப்போது இந்த விழாவிற்கு நான் திடீர்னு தான் வந்தேன். என்ன அழைச்சது வந்து நம்ம சவுந்தரராஜ் அவர்கள் தான். அவருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். மேலும் நம்ம தமன்னா சவுந்தரராஜன் அவர்களுக்கும் தேங்க்ஸு. இந்த விழாவிற்கு வந்திருக்கிற நிறைய திரை உலகின் முக்கியஸ்தர்கள் வந்திருக்கிறாங்க. தேவா சாருக்கு வணக்கம், மற்றும் சுரேஷ் கிருஷ்ணா சாருக்கு வணக்கம், பரத் சாருக்கு, பட் தினேஷ் மாஸ்டர், அப்போ நிறைய நம்ம எடிட்டர் சார், நம்ம கேமராமேன் சார், ரைட்டர்ஸ். இப்போது நான் ஒரு விஷயம் நான் சொல்லி ஆகணும் ஸ்டண்ட்டை பற்றி. நான் வந்து ஸ்டண்ட்டுக்கு தகுதியானு எனக்கு தெரியாது. ஸ்கூல் டைமில் ஜிம்னாஸ்டிக் கற்றுக்கிட்டு சிலம்பம் கற்றுக்கிட்டு அப்படி வரும்போது என்னுடைய ஆசான் மாடக்குளம் ரவி அவரோட தயவில் தான் இன்றைக்கி இந்த மேடல் நிற்கிறேன். அவர் கற்றுக் கொடுத்த வித்தைகள் தான் இன்றைக்கும் 41 வருஷமாக சிலம்பம், ஜிம்னாஸ்டிக், திரைப்பட சண்டைக்கலை கற்றுக் கொடுத்துட்ருக்குறேன். நான் சில படங்கள் நான் ஸ்டண்டின் இல்லை 2 வருஷம் தலைவராக இருந்தேன், 5 வருஷம் துணை தலைவராக இருந்தேன். பட் என்னோடய ஆம்பிஷன் என்ன அப்படின்னா, என் வாழ்நாள் முழுக்க வந்து இந்த நான் கற்றுக்கிட்ட விதைகள், என் ஆசான்கிட்ட வந்து கற்றுக்கிட்ட விதைகளை நான் கற்றுக்கணும் அப்படின்ற என்னுடைய ஆசை. நான் இன்னும் கற்றுக்கிட்டு இருக்கேன். நான் பல பேருக்கு கற்றுக் கொடுத்துட்ருக்கேன். நான் கற்றுக் கொடுத்த நிறைய ஆர்டிஸ்ட் வந்து இன்றைக்கி இருக்காங்கன்றதை தாண்டி ஸ்டண்ட் யூனியனில் வந்து இன்றைக்கி 680 பேர் இருக்காங்க அப்படின்னா ஒரு 360 பேர் என்னுடைய மாணவர்கள் இன்றைக்கி இருக்காங்க. நிறைய பேர் மாஸ்டருங்க, அது பெருமையாக இருக்குது. நிறைய படங்கள் பண்ணுற வாய்ப்புகள் இல்லை அப்படின்னாலும் ஒரு சில படங்கள் பண்ணியிருக்கேன். குறிப்பாக ஒரு அட்டுன்னு ஒரு படம், அந்த திரைப்படத்திற்கு நம்ம தேவாசருடைய தம்பி மகன் கோபோ சசி சிறப்பான மியூசிக் பண்ணியிருப்பார். இப்படி டேலண்டடாக இருக்கிற நிறைய பேர் இருக்கிறவங்களுக்கு இந்த பிளாட்ஃபார்ம் அமைச்சு கொடுத்துருக்கிற ஆர்ஏவி சார் வந்து நிச்சயமாக இந்த ரியாலிட்டி ஷோ பெரும் வெற்றியடையும். இது நானும் எதிர்பார்க்குறேன். நான் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் இதை பற்றி நிறைய புரிஞ்சுக்கிட்டேன். அந்த மேடையில் நிச்சயமாக அந்த ஷோ வெற்றி பெறும். இந்த மேடையை எனக்கு தந்து எனக்கு பெருமை தந்த இந்த டீம், பிக் பிக்சர் டீம் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றி மாஸ்டர். தேங்க்யூ மாஸ்டர். அண்ட் ஆர்ஏவி சார், உங்களை மேடையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஏமா எல்லாம் சொல்லியாச்சு. இந்த ஆடிஷன் அப்புறம் அந்த செலெக்ஷன் ப்ராசஸ்லாம் எப்படி, அதை பற்றி ஒரு சில வார்த்தைகள், ஏன்னா முழுக்க விஷன் சாருக்கு மட்டும்தான் தெரியும், அதனால் அவர்கிட்ட கேட்டுருவோமா? கண்டிப்பாக கேட்கலாம். இங்கேயே நிற்போம், சாருக்கு ஒரு சப்போர்ட்டா. சார் எல்லாம் சொல்லிட்டோம். எப்படி வந்து இந்த விஷனை வந்து இப்போ செலெக்ஷன், இப்போ நீங்கள் சொல்கிறீங்க நிறைய அந்த ஒரு ஐடியா ஒரு 20 லைனுக்கு மிகாமலோ எழுதி தரணும், ஒரு சின்ன சீக்வன்ஸோ இதுவும் அந்த கண்டென்ட்டெல்லாம் நீங்கள் எப்படி ப்ராசஸ் பண்ணுவீங்க? எப்படி மெயிலில் அனுப்புவாங்களா, இல்லை என்ன மாதிரி வந்து அது எப்படி ஷார்ட் லிஸ்ட் ஆகும், அதுக்கு என்ன ப்ராசஸ் வச்சுருக்கீங்க டெக்னிக்கலாக, அந்த விஷயங்கள் பற்றி, அதே மாதிரி ஆடிஷன் செலெக்ஷன் ப்ராசஸ் ஓவராலாக அது எப்படி பண்ணணும் அப்படின்னு ஒரு சில வார்த்தைகள் சொன்னீங்கன்னா இன்னும் கிளியராக உங்களுக்கு. ஷார்ட்டாக சொல்லிடுறேன். எஸ் சார் ப்ளீஸ். அப்பார்ட் ஃப்ரம் இந்த நான் சொல்கிற ஒரு 3-4 ஆடிஷன் சென்டர்ஸ், ஒன்று சென்னையில் ஸ்பென்சர்ஸில், கேரளாவில் ஓபரான் மால் அண்ட் கோபாலன் மால் இன் பெங்களூர், இது இல்லாமல் மும்பையில் ஒரு மால், ஹைதராபாத்தில் ஒரு மால். இது வந்து ஆடிஷன் வந்து லைவாக போய் பண்ணலாம். அதாவது வெறும் ஆக்டிங் ஆடிஷன் மட்டும்தான். அதுக்கு ஒரு 300 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு பெரிய இந்த மாதிரி ஒரு டிவி இருக்கும், ஒரு கேமரா இருக்கும். இன்ட்ரெஸ்டட் ஆக்டர்ஸ் யார் வரும்னு நினைக்கிறாங்களோ அங்கே போயிட்டு அவங்களோட ஆக்டிங் ஸ்கில்ஸை காட்டலாம். இது வந்து இந்த கேமரா வந்து அவங்கள ஃபுல்லாக கேப்சர் பண்ணி நம்மளோட பேக் ஆஃபீஸ் காமிச்சிடும். பேக் ஆஃபீஸ் எங்கன்னா சென்னையை பொறுத்த வரைக்கும் எங்கள் ஆஃபீஸு, மும்பையில் வி ஹேவ் ஒன் மோர் பேக் ஆஃபீஸ், அந்த மாதிரி எல்லாம் ஹைதராபாத் எல்லாமே ஒரு பேக் ஆஃபீஸ் இருக்கும். இந்த பேக் ஆஃபீஸ் வந்து என்ன பண்ணோன்னா, அன்றைக்கி அந்த வாரம் ஃபுல்லாக நடந்த இந்த ஆக்டிங் ஆடிஷன்ஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம ஒரு எமினன்ட் பேனல் ஆஃப் ஜட்ஜஸ் வச்சுருப்போம். அவங்க வந்து இதில் வந்து எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 2000-3000 பேர் பண்ணிட்டாங்கன்னா அதுலேருந்து ஒரு 500 பேரை செலக்ட் பண்ணி அந்த 500 பேரை த்ரூ ஹாட்ஸ்டார் எங்கள் ஓடிடி ப்ளஸ் எல்லா சோஷியல் மீடியா சேனல்ஸ்லேயும் வந்து அதை நாங்கள் ப்ரொஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். அந்த 1 மினிட் வீடியோ, ஒருத்தரோட ஆக்டிங் டேலண்ட்டை வந்து அவர் காட்டுறாருல, அந்த 1 மினிட் வீடியோ வந்து எல்லா சோஷியல் மீடியா சேனலும் இருக்கும். ஸோ இந்தியா வில் ஸ்டார்ட் ஓட்டிங். இவர் நல்லா பண்ணுறாரு, இவருக்கு இவ்வளோ மார்க் கொடுக்கலாம், எல்லாருக்கும் ஒரு மார்க்கிங் லிமிட் வச்சுருப்போம். அந்த மார்க் கொடுத்துட்டு வரும்போது இட் கம்ஸ் டு அ சர்டன் எக்ஸ்டென்ட். ஆஃப்டர் ஒரு 3 வீக்ஸ் கழிச்சு ஆக்டிங்கோட ஆடிஷன் முடியும் போது தமிழ்நாட்டில் இவர் சப்போஸிங் குரேஷி வந்து அதில் இருக்கிறாருன்னா, குரேஷி வந்து இந்த ரேஞ்சில் இருக்கிறாரு, ஒரு ஸ்கை ஸ்கிரேப்பர் மாதிரி நம்ம காட்டிடுவோம். அந்த ஸ்கை ஸ்கிரேப்பரில் குரேஷி ஃபர்ஸ்ட் இருக்கிறாரு, நான் செகண்ட் இருக்கிறேன், பரத் தேர்ட் இருக்கிறாங்க, நீங்கள் ஃபோர்த் இருக்கிறீங்க, அப்படி வந்துடும். ஸோ திஸ் வில் கீப் சேஞ்சிங் அக்கார்டிங் டு தி ஆடியன்ஸோட மூடில். இப்போ திருப்பி அடுத்த ஆடிஷன் வரும்போது அவர் பெட்டராக பண்ணியிருப்பார், நான் பெட்டராக பண்ணியிருப்பேன், அப்படியே மாறிடும். அது இட் வில் கீப் சேஞ்சிங். ஸோ லைக்வைஸ்
அதே மாதிரி ஸ்டண்ட் கோரியோகிராஃபிக்கு போகும். ஸ்டண்ட் வந்து எப்படி பண்ணணும்னா அவங்கவுங்க இன்ட்ரெஸ்டட் பீப்புள், இன்ட்ரெஸ்டட் கைஸ் அவங்களே கேமரா செட் பண்ணி அதுக்காக ஒரு ஃபுல் ஸ்டண்ட் சீக்வன்ஸை ரெடி பண்ணி ஆன்லைனில் அப்லோட் பண்ணணும். எங்களோட வெப்சைட்டில், எங்களோட இன்ஸ்டா சேனலில், ஹாட்ஸ்டார் சேனல் எல்லாத்துலேயும் அப்லோட் பண்ண உடனே அது அகெயின் சேம் ப்ராசஸில் வந்து முடியும். ஸோ திஸ் இஸ் ஹவ் அவங்களே ஓனா கொரியோகிராஃபி பண்ணி அப்லோட் பண்ணணும். ஆமாம், ஏன்னா இப்போ உங்களுக்கு இப்போ இந்த பொண்டாட்டி புருஷன் அடிக்கிறது அந்த மாதிரி டொமஸ்டிக் ஸ்டண்ட்லாம் நம்ம அலோவ் பண்ணுறோம். அது தெரியாது, உங்களுக்கு விருப்பம் தான் நீங்கள் பண்ணலாம். மற்றபடி இது யூஸ்வலாக வந்து இப்போ நான் ஆஃப் லேட்டாக வந்து ஐ சா சம் யூடியூப் வீடியோஸ். ஒரு 3-4 பசங்க ஃப்ரம் பீகார் எங்கேருந்து தெரியுது ஆசமாக வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க, ஸ்லோ மோஷனில் கேப்சர் பண்ணி வீடியோ. ஸோ இவங்களெல்லாம் தான் நம்ம வி வாண்ட் தம் ஆன் பிக் பிக்சர். சூப்பர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து பிக்சரே கிடையாது, PICTHURE கிடையாது, இது வந்து PITCHURE. அப்படின்னு என்ன அர்த்தம்னா யூ பிச் யுவர் டேலண்ட். உன் டேலண்ட்டை நீ பிச் பண்ணி நீ உள்ள வர, இந்தியாவுக்கு ஒன்றை பிடிச்சதுன்னா உன்னை பெரிய ஸ்க்ரீனில் நீ பார்த்துப்ப. தட் இஸ் தி ஐடியா. யூ ஆர் பிச்சிங், இட்ஸ் பிக் பிக்சர், இட்ஸ் நாட் பிக் பிக்சர் கிடையாது, பிக் பிக்சர். அண்ட் சார் கடைசியாக சொன்ன மாதிரி இது ஒரு படமாக வந்தால் நல்லாயிருக்கும். 1000% இது படமாக வரும். அதுக்காக தான் இது பண்ணுறோமே. Because we want everyone who comes out of the theater and says இதெல்லாம் ஒரு படமா, நான் பெட்டராக பண்ணியிருப்பேன்னு சொல்கிறான் பார்த்தீங்களா, I want him to be here on the screen. I want India to decide, are you worth telling that? இது இந்த பக்கம். அந்த பக்கம் கிரிட்டிக் சைடில் நான் உன்னை சொன்னல நீ மோசமான நடிகர்னு சொல்லிட்டு இப்போ நீ வந்திருக்கல ஒரு டேலண்ட்டை காட்டு. எனி விச் வே திஸ் இஸ் கோன் பி a positive symbol for the movie industry. So this is the idea behind Big Picture. Okay sir, one more doubt. இப்போ வந்துட்டு இந்த பிக் பிக்சர்ன்ற இந்த ரியாலிட்டி ஷோவில் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அண்ட் ஏஜ் அப்படின்றது க்ரைட்டீரியா இருக்கா இல்லையா? ஏஜ் க்ரைட்டீரியா சுத்தமாக கிடையாது. ரைட் ஃப்ரம் யுவர் ஜஸ்ட் பார்ன்லேருந்து அபவுட் டு கோ வரைக்கும் எல்லாம் பண்ணலாம். ஜஸ்ட் பார்ன்ல இருந்தா அது என்ன சார்? என்ன வேணால் பண்ணலாம். ஜஸ்ட் பார்னுக்கு அவங்க அப்பா அம்மாவே தெரியாது சார். அதான் அந்த அளவுக்கு நடிக்கலான்ற விவரம் தெரிஞ்ச குழந்தைகள்ல இருந்து. ஓகே, ஸோ எந்த தடையும் கிடையாது, எந்த லிமிடேஷனும் கிடையாது. உங்களுக்கு திறமை இருந்தால் போதும். ஏன்னா அதில் பெரியவங்க சிறியவங்க அந்த ஆப்ஷனே கிடையாது. டேலண்ட் இருக்கா நீங்கள் இதில் கலந்து கொள்ளலாம் அப்படின்னு தான் சார் சொல்றாரு. ஸோ இங்கே தொடங்கின இந்த நிகழ்ச்சியின் ஒரு சிறிய பகுதி வந்து ஒரு மிகப்பெரிய பேன் இண்டியா திரைப்படமாக மாறப்போகுது. அதுக்கான முயற்சி தான் இனி வரக்கூடிய ஜியோ ஹாட்ஸ்டார் தமிழில் பிக் பிக்சர் அப்படிங்கிற ஷோவில் 15 எபிசோடுகளாக போய் லாஸ்ட்டாக ஒரு ஃபைனலிஸ்ட்டாக ஒரு பெரிய க்ரூ கிடைக்க போகுது. அந்த க்ரூவை வச்சு ஒரு பிரம்மாண்டமான திரைப்படத்தை நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கான ஹோஸ்ட் தான் நம்முடைய பரத் சார். நீங்கள் வந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட எல்லாருக்குமே எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள்.